பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? யாரும் வரலையா யாருன்னா? கேக்குதுண்ணா. சரி, அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிங்க. ஓகே, ஒரே நிமிஷம். இன்னைக்கு நைட்டு வந்து வார் 2 நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஸ்ட்ரீம் ஆகுது. அதே மாதிரி பைசன் யூஏ சென்சார் ஆயிருக்கு 2 hours 48 minutes. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூட் படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு வருது. பிரதீப் மூவி. கவின் நயன்தாரா நடிக்கிற ஹாய் அப்படின்ற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. விஷ்ணு எடவன், அதுக்கப்புறம் ஜென்மாட்டிக்கல் தான் மியூசிக்கல். விஷ்ணு எடவன் தான் படத்தோட டைரக்டர். மலையாளம் ஃபிலிம் நைட் ரைடர்ஸ் அது இந்த வீக் ஃப்ரைடே ரிலீஸ் ஆக வேண்டியது. பட்டு October 24 புஷ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வேல்ஸ் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷாரி கணேஷ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு நிறையா செலிப்ரிட்டிஸ்லாம் கூப்பிட்டு அந்த லான்ச் ஈவெண்ட்டில் வந்து இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பூவையார் நடிக்கிற ராம் அப்துல்லா ஆண்டனி அந்த படத்தோட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி கார்த்தியோட வாத்தியார் அந்த படம் December 5 அப்படின்னு சொல்லி ஆஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரோஷன் மேத்து நடிக்கிற இத்ரி நேரம் அப்படின்ற மலையாளம் ஃபிலிமோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதயம் முரளி அதர்வா படம், அந்த படத்தோட ஃபைனல் ஷெட்யூல் இப்போ யூஎஸ் போகிறாங்க. ஸோ படம் வந்து February 2026 ரிலீஸ் ஆகும். அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ட்ரெய்லர் வருதுல்ல ப்ரோ? டூட் படம் ட்ரெய்லர் தானே? சொல்லிட்டேன் ப்ரோ. இந்த அர்ஜுன் தாஸ் நடிக்கிற பாம் படம் 6 OTT பிளாட்ஃபார்ம்ல ஸ்ட்ரீம் ஆகுது. நான் தமிழ் படத்துக்கு இப்படி பார்த்ததில்ல, வேற இந்தியன் படத்துக்கு எதுவுமே பார்த்ததில்ல. பட் நல்லது தான் ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய அக்சஸ் இருக்குல்ல. எப்படி 6 OTT பிளாட்ஃபார்ம் டீல் இவங்க இது பண்ணாங்க? பேப்பர் வியூன்றதுனாலயா இல்லை எப்படின்னு தெரில. இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணலாம் அழகா. அமேசான் பிரைம் மோஸ்ட்லி இப்போ வாங்குற எல்லா மூவிஸுமே வந்து பேப்பர் வியூ தான். எவ்வளோ வியூ வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அமௌண்ட் கொடுக்குறாங்க. பட் மற்ற ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. அந்த படமே நாளைக்கு நைட் வந்துடும். அப்புறம் சந்தோஷ் பிரதர் வந்திருக்கிறாரு. பிரதர் என்ன ஸ்பெஷல் இப்போ முடிவு பண்ணிட்டீங்களா? தீபாவளிக்கு என்ன படம் எடுக்கிறீங்க? ஹாய் ப்ரோ. ஹாய் பிரகாஷ். ஹாய் சுகுமார். ஹாய் பர்னி. ஹாய் ப்ரோ. எங்க ஊர்லயா இல்ல? இல்ல சென்னையில தான் இருக்கேன். பாத்தியா விடுவாங்க? இல்ல போகல, கொஞ்சம் ஒர்க்கு. ஸோ தீபாவளிக்கு வந்து டியூட் தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம், பார்ப்போம். சூப்பர் ப்ரோ. இந்த வாரம் 11 எல்லா தியேட்டர்காரர்கள் கேட்டாலும் டியூடுனா மற்ற படங்கள் எப்படி போடுவீங்க? ஆக்சுவலா ஸ்கிரீன்ஸ்லாம் லாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஊர்ல இன்னும் 2 தியேட்டர் லாக் பண்ணிட்டாங்க பைசன் ஆக்சுவலா ஆல்ரெடி. வாசு ப்ரோ, இந்த வாரம் 10 படம் 11 படம் ரிலீஸ் ஆகுது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த வாரம்லாம் பெருசா விசிபிலிட்டி கிடைக்காது ப்ரோ. ஒரு நல்ல எக்ஸ்ட்ராடினரி வேர்ட் ஆஃப் மவுத் இருந்தாலுமே விசிபிலிட்டி கிடைக்கிறது கஷ்டம்தான். ஏன்னா ஒரு அட்டென்ஷன் கிடைக்காது. எல்லாருமே தீபாவளி பர்ச்சேஸ் அது இதுன்னு ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஸோ எக்ஸிஸ்டிங்காக ரிலீஸ் ஆன மூவிஸே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வீக்லாம் க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப பிலோ ஆவரேஜாக தான் இருக்கும். பட் இட்லி கடை வந்து சூப்பராக தான் போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் 150 ஆடியன்ஸ்க்கு குறையல. வந்து ஆவரேஜாக சொல்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் ஷோவுமே நமக்கு 150 ஆடியன்ஸ்க்கு மேலே தான் போயிருக்கு. இட்லி கடை சூப்பராக போயிட்டுருக்கு. சேம் காந்தாரம் நல்லா தான் போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும். ஓகே ப்ரோ, சூப்பர்.
நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பிஎன்சி சென்டர்ஸ்ல வந்து இட்லி கடை நல்லா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்க இப்பவுமே. இட்லி கடை திருச்சி ஏரியாலாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. சென்னை நான் இன்னும் அனலைஸ் பண்ணல மார்க்கெட் எப்படி போயிருக்கேன்னு. நான் அப்பதான் சென்னை வந்தேன் ஆக்சுவலா. பட் திருச்சி ஏரியாலாம் இட்லி கடை நல்லா தான் போயிட்டு இருக்கு. காந்தாரம் நல்லா போயிட்டு இருக்கு. இட்லி கடைனா ரொம்ப சூப்பராகவே ரிப்போர்ட்ஸ் நல்லா இருக்கு. ஏன்னா எமோஷனல் மூவிஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பிஎன்சியில் வந்து பயங்கரமாக போகும். உங்க எல்லாருக்குமே அது நல்லா தெரியும். ஸோ இட்லி கடை வந்து நல்லாவே கனெக்ட் ஆகுது எல்லாருக்குமே. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே ரசிச்சு பார்க்குறாங்க. நிறையா கூட்டமாக லேடிஸ் ஆடியன்ஸ் தான் அதிகமாக வராங்க. அதுவே பெரிய இதுதான், லேடிஸ் ஆடியன்ஸ் வந்தாலே உங்களுக்கு. ஆமா ப்ரோ. சூப்பர். தீபாவளிக்கு மொத்தம் 4 படம் தானே? 5 படமா? 4 படம் தான் டேட் போட்டு போஸ்டர் வந்திருக்கு. வேற ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? கம்பி கட்டின கதை இவர் ஒருத்தர் நடராஜ் நடிக்கிறப்பா. அந்த நாலுலயுமே இல்ல, அந்த நாலுலயே அந்த 4வது படம் வந்து இன்னைக்கு நைட்டு இல்ல நாளைக்கு தான் கன்ஃபர்மேஷன் ஆகும் நினைக்கிறேன். 100% கார்மேன் செல்வம் 3 படம் தான் இது வரைக்கும். ஆமா 3 படம் வந்து 100% உறுதி. 4வது படம் வந்து சொல்லுங்க. கம்பி கட்டின கதை விடுங்க, சின்ன படங்களை வந்து நம்ம போஸ்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்குன்னு தெரியாத படங்களுக்கு வந்து நீங்க வந்து ரிலீஸே ஆகாத படத்துக்கு நம்ம ஏங்க அதை பத்தி நீங்க சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. டெய்லியும் ஒரு போஸ்டே பார்க்காத படத்துக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. ராஜாவின் தடை சொன்ன ஐயோ, அன்னைக்கு இவரு ஒன்று சொல்லி அவரு ஒருத்தன் கேட்டாங்க அப்டேட். அது என்ன பண்ணாது, என்ன படம் பாருங்க, இவர் ஏதோ தெரியாத படம் சொல்லிட்டு இருந்தாரு. நேத்து கூட பேசிட்டு இருந்தாரு. அதை தெரியல எனக்கு. பட் ஆனா நேத்து கூட ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. இந்த வாரம் படம் நான் லிஸ்ட் சொல்லலாம்னு நினைச்சிருந்தேன். தெரியும் கார்ல போட்டீங்க, சாக்காயிருச்சு. சரி சொல்லுங்க, அதையும் சொல்லுங்க, பரவாயில்ல, லிஸ்ட்டை சொல்லுங்க, அதனால ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க. இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படம் தான், சும்மா லிஸ்ட்டை வாசிங்க. ஓகே. பட் இதுல எவ்வளவு ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல. பட் ஆனா ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் நான் சொல்லிடுறேன். அக்னி 10, மருதம், இறுதி முயற்சி, கைலன், வில், அக்கண்டன், அனல்மலை, அசூர மனிதன், ஐஏஎஸ் கண்ணம்மா, தந்திரா, வட்டக்கனல். இந்த 11 மூவிஸ். இது இல்லாமல் நிறைய மூவிஸ் நான் கலெக்ட் பண்ணி வச்சேன் மற்ற லாங்குவேஜ்லேயும். பட் நான் போஸ்ட் போடல, வேற ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியானதுனால அப்படியே விட்டு போயிடுச்சு. பட் நான் பார்த்த வரைக்கும் இந்த 11 மூவிஸ் இந்த வாரம் ரிலீஸ் ஷெட்யூல் பண்ணி. ஏன்னா முடி வெட்டுறது சலூன் கடைக்கு போவோம். அப்போ அந்த நியூஸ் பேப்பர் வச்சிருப்பான் அந்த தந்தி, அதில் தான் இந்த மாதிரி படங்கள் வருது அப்படிங்கிறது தெரியும். மற்ற நேரத்தில் தெரிய வாய்ப்பே கிடையாது. அந்த முடி வெட்டும் போது அந்த நியூஸ் பேப்பர் ஆடு போடுவாங்கல்ல, அதில் வந்து நமக்கு தெரியும், ஓஹோ இந்த மாதிரி படங்கள்லாம் வருது போல இருக்குன்னு. அந்த மாதிரி தான் இருக்குது சில நேரம் நீங்கள் சொல்கிற படங்கள் பூராங்க. அப்படி பார்த்தா தான் உண்டு அப்டேட். இல்லைன்னா புக் மை ஷோல உங்களுக்கு பார்க்கலன்னு தெரியல. சில படங்கள் லிஸ்ட் வாசிச்சு கூட இந்த லிஸ்ட் கிடைக்காது உங்களுக்கு. புக் மை ஷோல 4 படம் மட்டும்தான் லிஸ்ட் ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. மருதம், இறுதி முயற்சி, கைலன், வில்லு, இந்த 4 படம் தான் லிஸ்ட் ஆயிருக்கு. இது எல்லாமே ஜஸ்ட் சும்மா ஒரு ஷோ போடுவாங்க, அவ்வளவுதான். இந்த கொஞ்ச நாள் முன்னாடி தனஞ்சயன் அவர்கள் போட்டிருந்தார்ல, இந்த வருஷம் இவ்வளவு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஆனா வந்து 10% 10. ப்ரோ கருப்புமே டிசம்பர் தானா? கருப்பு டிசம்பர்ல ப்ரோ, கருப்பு அடுத்த வருஷம் டிசம்பர்ல. கருப்பு டிசம்பருக்குள்ள ஷூட்டிங் முடியுதான்னு பாருங்க ஃபர்ஸ்ட். இந்த கேட்ச் ஒர்க் வந்து டிசம்பருக்குள்ள முடியணும். அப்பதான் அது நீங்க அடுத்த வருஷமே நம்ம பிளான் பண்ண முடியும். இப்போதைக்கு டிசம்பர் 5 வந்து இந்த வாவாதியார் கார்த்தி படம், அதே மாதிரி டிசம்பர் 18 லைக். இந்த 2 படங்கள் தான் தமிழ்ல இருந்து 2 பெரிய படங்கள் டிசம்பர் அனௌன்ஸ் பண்ணியிருக்க படங்கள். டிசம்பர் 24 எது? டிசம்பர் 24. 18 ஒரு படம் விட்டு டிசம்பர் 24 யாவது விடுவாங்கன்னு தெரியலையே. ஆனா டிசம்பர்ல உங்களுக்கு எண்ட் ஆஃப் த இயர் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் சின்ன படம். டிசம்பர் 24 எது இருக்குன்னு தெரிஞ்சா சொல்லுங்க. இல்ல முகில் சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருந்தாரு. நீங்க வேற சும்மா இதெல்லாம் என்ன படம் போடவே இல்லையே ப்ரோ. சும்மா ரீச்காக போறதெல்லாம் நீங்க வந்துட்டு நியூஸா எடுத்துட்டு வந்துட்டு கருப்பு படம் தாங்க அது டிசம்பர் 24 ரிலீஸ் ஆகுமாங்க. ஏங்க யாரு அது சும்மா ரீச்காக போறது தெரியல. அதெல்லாம் நியூஸே இல்ல. அந்த ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், இன்னும் வந்து பெண்டிங் ஒர்க் பேட்ச் 15 நாள் பெண்டிங் ஒர்க் அந்த இது முடியணும், பேட்ச் ஒர்க் முடியணும்.
அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பணிகள் இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய வேலைகள் இருக்கு அந்த படத்துல. அப்படியே உங்களுக்கு ஒரு வேளை எடுத்துங்களேன், திடீர்னு 2 மாசத்துல 1.5 மாசத்துல ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க ஒரு பெரிய படம். ஓகேங்களா? அதுவும் சூர்யாவுக்கு இப்ப அடுத்து வந்து மிகப்பெரிய படமா இருக்க போகுது படம். அப்ப அந்த படம் அப்படின்னா டக்குன்னு பாருங்க அனௌன்ஸ் பண்ணிட மாட்டாங்க. டேட் அதை எப்படி அதான் இப்போ டேட் அது படம் பேர்லாம் எதுவும் போடாம சேஃப் கேம் ப்ளே பண்றது இந்த மாதிரிலாம் இன்டெரக்டா ட்ரிகர் பண்றதுலாம் வந்துட்டு டேட்டா போர்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் வந்து ஒரு நியூஸ் ட்ரூவே கிடையாது. டிசம்பர்ல போய் அதுவும் டிசம்பர் 24 போய் ரிலீஸ் பண்ணுவாங்க, நீங்க நம்புறீங்களா? அதான் சும்மா ப்ரோ. எத்தனை நாள் அதே ஐடியில எவ்வளவு வாட்டி வந்துட்டு இப்ப தீபாவளிக்கு வரும், அதுக்கு முன்னாடி வரும், பொங்கலுக்கு வரும், எவ்வளவு மாத்தி மாத்தி போட்டு இருக்கிறது நீங்க பார்த்துன்னு தானே இருக்கீங்க. ஸோ வேற எப்போ டேட்ஸ் ஏதாச்சும் பாசிபிலிட்டிஸ் சொல்லுங்க. கண்டிப்பாக டிசம்பர் வராது தான். சேம் டைம் நமக்கு பொங்கலும் மூவி ஸ்லாட் ஃபுல்லாக இருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சுதாங்க வரும் எனக்கு தெரிஞ்சு, தமிழ் புத்தாண்டு இல்லைன்னா அதுக்கு முன்னாடி போடுற எலெக்ஷன். அதாவது மே மாசம்ல எலெக்ஷன்னா நீங்க உங்களுக்கு வந்து படம் வந்து ஏப்ரல் 14 வர வாய்ப்பு இருக்கு. நீங்க ஏப்ரல்லே உங்களுக்கு எலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அந்த படம் வந்து அந்த தமிழ் புத்தாண்டு கூட வராது. நிறைய பேர் பிப்ரவரிங்கிறாங்க, பிப்ரவரிலாம் கிடையவே கிடையாது படம். ஷூட்டிங் முடிக்கணும்ல, படத்துல நிறைய ஒர்க் பெண்டிங் இருக்குங்க, அது எல்லா ஒர்க்கும் முடியணும்ல. சும்மா நம்ம எடுத்தோடனே டக்கு ரிலீஸ் பண்ண இந்த படத்துல விஎஃப்எக்ஸ் ஒர்க் நல்ல ஹெவி ஒர்க் இருக்கு, நிறைய எல்லா ஒர்க்கும் முடிஞ்சாதான் உங்க படத்தோட ரிலீஸ் டேட் எல்லாம். இல்லைன்னா இப்போதைக்கு அந்த கிடையவே கிடையாது. ஆஃப்டர் எலெக்ஷன் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படி பார்த்தா அந்த பக்கம் ரொம்ப தெலுங்குல பண்ணிட்டு இருக்காருல, அந்த படத்தோட அடி வாங்குது ப்ரோ. ஒரு மாச கேப்ல அந்த படம் ஒரு ஜூலை ரிலீஸ் பண்ணாங்க. அதே அந்த படம் சம்மர்னு போட்டாங்க, ஆனா அதுக்காக இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த படம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒருவேளை மே எலெக்ஷன் இது ஏப்ரல் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து இந்த அக்டோபர் ஆயுத பூஜை அந்த டைம்ல ரிலீஸ் ஆகும். தீபாவளிக்கு முன்னாடி ஒரு வீக்கெண்ட் இருக்குல்ல, அந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆகும். டக்குன்னு அதுக்காக வந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு நம்ம அதை உடனே அடுத்த மாசமே இறக்கலாம் இறக்க மாட்டாங்க. இப்போ அந்த ஜீத்து படம் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஷூட்டிங் போறாராம். அப்படிங்கிறப்ப அதுவுமே அடுத்த வருஷம் ரெண்டுல எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவாங்கல்ல. அவர் அவசர அடி ரெங்காங்க ஜீத்து, அவர் டக்குன்னு முடிச்சிருவாரு. அதுக்கு முடிச்சிட்டாருங்கிறதுக்காகலாம் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுல்ல. எப்படி இப்போ வந்து நிறைய படங்கள் வந்து நிறைய பேருக்கு முடிச்சு அப்படியே பெண்டிங்லேயே தானே இருக்கு. இப்போ கார்த்தியே எடுத்துங்க, வாவாஜியார் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆகுது, அந்த ஜஸ்ட் ஒரு பெண்டிங் ஒர்க்குக்காக ஒரு நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அடுத்து வந்து கார்த்திக் எத்தனை சரதா டூலாம் எப்பயோ முடிஞ்சிருச்சு. அது மாதிரி ஒவ்வொரு டக்குனு அவர் ப்ராப்பரான ரிலீஸ் டேட் பார்த்தா ரிலீஸ் பண்ணுவாங்க. பரவாயில்ல. ஊரும் பிளட் தாங்க தியேட்டர்லயே போட்டிருக்கீங்களா? செம்ம. ஊரும் பிளட் வந்து எனக்கு தெரிஞ்சு இட்லி கடை ஃபர்ஸ்ட் ஷோல இருந்தே போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதான் நம்ம இந்த கிட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்றாங்க. தியேட்டர்ல கேக்குறப்ப கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு. கம்ப்ளீட்டா வேற மாதிரி நம்ம அது ஒண்ணுங்க. இன்னொன்னு லேடிஸ் இருக்காங்கல்ல, லேடிஸுக்கு ஒரு பாட்டு இருக்கிறது தெரிஞ்சிட்டாலே அந்த பாட்டு மிகப்பெரிய ஒரு பாட்டு இருக்கிறது தெரியும். ஏன்னா நம்மளாம் ஆன்லைன்லயே இருக்கிறோம். ஓகே, வீட்டில் இருக்கவங்களுக்கு அது தெரியும். இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்கல்ல, அது ரிங்டோனா வைக்கிற அளவுக்கு பாட்டு மாறுதுன்னா அது பாட்டு பயங்கர ஹிட். இந்த பாட்டுல ரிங்டோனாவே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, ஆக்சுவலா ரிலீஸ் ஆன டைம்ல பாத்தீங்கன்னா இந்த சாங் கொஞ்சம் நல்லாலன்னு சொல்லி தான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்குமே வந்து ஜஸ்ட் கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நல்லாலன்னு சொல்ற அளவுக்கு இல்லை, ரொம்ப ஆவரேஜா தான் தெரிஞ்சது. பட் கேட்க கேட்க ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தியேட்டர்ல வந்து நம்ம மாஸ்டர் பண்ணி பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சு தியேட்டர்ல கேட்குறப்போ. நான் அது ஃபுல் வீடியோ ஷேர் பண்றேன், நீங்க ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. உங்களுக்கு அந்த தியேட்டர்ல வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்பீக்கர்ல நம்ம சவுண்ட் வந்து எப்படி செப்பரேட் ஆகி கேக்குதுங்கிறது ஃபீல் ஆகும் ஹெட்ஃபோன்ல. நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு சென்ட் பண்றேன், கேளுங்க நீங்க அப்புறமா ஃப்ரீயா இருக்கும்போது. அனுப்புங்க தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கணும். ஏன்னா இது வரைக்கும் இந்த பாட்டில் வந்து மிக்சிங் தான் நான் ஸ்டார்டிங்ல ப்ராப்ளமா சொல்லிட்டு இருந்தேன். நீங்க இப்போ இந்த தியேட்டர் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அனுப்பிச்சுடுங்க. ஓகே ஓகே. சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப எப்பவுமே தீபாவளி படங்கள்லாம் எப்பவுமே வந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வைப்பு பத்திக்கும். இப்போ இந்த வருஷம் அப்படி வர மாதிரி உங்களுக்கு ஏதாவது வைப்பு இருக்கா? தீபாவளி படங்கள் வர மாதிரி இருக்கா? எப்படி இருக்கு இந்த வருஷத்தோட தீபாவளி வைப்பு? 2 படத்துக்குமே ஆக்சுவலா நல்லா எதிர்பார்ப்பு இருக்கு ப்ரோ. 2 படத்துக்குமே இப்போ பைசன் பாத்தீங்கன்னா ஒரு மாரி செல்வராஜ் மூவி வந்து எப்பயுமே மேக்கிங்கா வேற லெவல்லவே இருக்கும். அவர் எடுத்த எல்லா படமும் வந்து
எல்லா படமும் சூப்பரா இருக்கும். அதையும் தாண்டி அந்த மேக்கிங் நல்லா ரொம்ப ரிச்சா இருக்கும் ஒரு மேக்கிங். ஸோ மாரி செல்வராஜ் அண்ட் பைசன் மூவி நல்ல எதிர்பார்ப்புகள் இருக்கு. டியூட் உங்களுக்கு சொல்லவே வேணாம், பிரதீப் ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ யங்ஸ்டர்ஸ் மத்தியில் டியூட்க்கும் நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. டீசல் வந்து அது ஓகே, நம்ம தேர்டா சொல்லலாம். அது அது ஏன்னா அதுலயும் ஒரு பாட்டு வந்து உங்களுக்கு நல்லா ஹிட் ஆயிடுச்சு. ஸோ எந்த ஒரு படத்துக்குமே வந்து பெஸ்ட் ப்ரொமோஷன் சாங் தான். ஸோ டீசல்லையுமே ஒரு சிங்கிள் வந்து அது பல வருஷமா டாப்ல தான் இருக்கு. டூட் கொஞ்சம் வைப் படமா இருந்துச்சுன்னா பிக்கப் ஆயிரும் தீபாவளிக்கு. நாளைக்கு ட்ரைலர் ரிலீஸ் ஆகுதுல, ட்ரைலர்லயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அது கரெக்ட் தான். பட் பைசன் வந்துட்டு அந்த என்ன சொல்ல கொஞ்சம் எமோஷனலா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. பாப்போம். இல்ல பைசன் ட்ரைலர் வந்தாதான் நமக்கும் தெரியும். ஏன்னா பைசன் வந்து ஐயோ, நம்மளும் ஒரு அவுட் புட் பார்க்கல இல்ல, நமக்கு அது ட்ரைலர் இப்போ எப்படி 12ஆம் தேதி வந்துடும் நினைக்கிறாரு ட்ரைலரு. அது வந்தாதான் தெரியும் நமக்கும். அந்த கமர்ஷியலா இருக்குமான்றது தான் எனக்கு டவுட்டா இருக்கு. இருக்குங்க. ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சு மாரி செல்வராஜ் படங்கள் எல்லாமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் லெவல்ல சக்சஸ். எல்லா படமுமே நீங்க வாழையெல்லாம் யாருன்னு தெரியாத படம் சொல்லி யோசிச்சு பாருங்க. நிக்கிலாவை தவிர வேற யாராவது தெரியுமா? நிக்கிதாவா நிக்கிலா நிக்கிதாவான்னு தெரியல. சரி ரைட், அவங்கள தவிர நம்ம யாராவது தெரியுமா? யாரையுமே தெரியாது. ஆனா அந்த படம் எவ்வளவு 40 கோடி 30 கோடி கலெக்ஷன் சொன்னாங்க. அப்ப எவ்வளவு கலெக்ஷன், எவ்வளவு பெரிய தொகை அந்த சின்ன பட்ஜெட்டுக்கு, அது ஓடிடிக்காக எடுக்கப்பட்ட படத்துக்கு அது எவ்வளவு பெரிய கலெக்ஷனு. மாமன் நல்ல கலெக்ஷனு, அதுக்கு முன்னாடி அவர் எடுத்த கர்ணன் நல்ல கலெக்ஷனு, பரியரும் பெருமாள் நல்ல கலெக்ஷன். அதாவது ஒரு இடத்த எல்லா படமே ஹிட். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அவர் வந்து அவர் கண்டென்ட் ஓரியன்டாவும் பாக்குறாரு, அதே சமயம் கமர்ஷியலாவும் அவர் ஹிட் ஆகுது. அப்ப எனக்கு வந்து இந்த படம் வந்து ட்ரைலர் வந்தாதான் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது. ஆனா கண்டிப்பா இந்த படம் பைசன் மேல எனக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. டியூடு நம்ம ஏற்கனவே வந்து முன்னாடி அந்த கதை அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நம்ம ஏற்கனவே கிடையாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அந்த படத்தோட அவுட்லைன் என்னங்கிறது. இப்போ அது போக இந்த படத்தோட விசுவலா நம்ம எதுவுமே பார்க்கல, பாட்டை தவிர டீசர்னு எதுவுமே உள்ள இல்லாம. அப்போ டேரக்டா நாளைக்கு ட்ரைலர் வந்து டியூடுமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும். டீசல் அது வந்து அவங்களே டேரக்டர் பேட்டி கொடுத்துட்டாரு. இது வந்து முன்னாடி எடுக்கப்பட்ட படம், 2 வருஷம் முன்னாடி ரெடி ஆயிடுச்சு. அது போக இப்போ அந்த சினோப்சிஸும் அவரே சொன்னார் டேரக்டர். அதனால ஹரிஷ் கிலாடி நல்ல ஒரு நேரம் நல்லா இருக்கு, படமும் நல்லா தொடர்ச்சியா நல்லா ஹிட் ஆகுது. அவருக்கும் பார்த்தீங்கன்னா பார்க்கிங், லப்பர் பந்து ரெண்டுமே நல்ல பார்க்கிங் சூப்பர் ஹிட், லப்பர் பந்து பிளாக் பஸ்டர். அப்போ 2 பேக் டு பேக் ஹிட்டுக்கு அப்புறம் அவர் வராரு. இவரும் லவ் டுடே டிராகன் 2 பேக் டு பேக் பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் வராரு. 2 படங்கள் பார்ப்போம் என்ன எப்படி அமையுன்னு. இந்த ரஜினி கேங்குன்னு சொல்லி எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன படம் அது? ரஜினி கிஷனின் ஆமா ஆமா, அது ஒரு சின்ன பட்ஜெட் படம். ஆனா நிறைய லாங்குவேஜ் போட்டிருக்காங்க, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம். ஓட வேண்டியதான் பாரு நீ. ஷூட்டிங் இன் ப்ராக்ரஸ். அந்த படத்தோட டீசர் நாளைக்கு வருதான். ஜெயம் ரவி, அதுக்கப்புறம் பார்வதி நாயர், அவங்க 2 பேரும் ரிலீஸ் பண்றாங்க ஈவினிங் நாளைக்கு அந்த படத்தோட டீசரை. டியூடு வந்து கோர் வந்து அக்செப்டன்சி அப்படின்னு டைரக்டர் சொல்லியிருந்தாரு இன்டர்வியூல. ஸ்போர்ட்ஸ் ட்ராமா தானே? எது டியூடா? சாரி, டியூட் இல்லை, இது பைசன். ஓகே சாரி, நீங்க டியூட் பத்தி பேசுனீங்க, மைண்ட் அங்க போயிடுச்சு. சாரி, சொல்லுங்க வீரன். வேற ஏதாவது சொல்லியிருந்தாரா? அவர் என்ன சொல்லியிருந்தாரு, யார ஓவர் இவரு பேசுற மாதிரியே இருந்துச்சு. ஹீரோ, அந்த டியூடு ஹீரோ பேசுற மாதிரியே தான் இருந்துச்சு. ஸ்பீச் எல்லாம் கொஞ்சம் ஓவருக்கு கான்பிடென்டா அந்த டிராகன் டைரக்டர் பேசுற மாதிரி இருந்துச்சு. அதே சமயம் ஓவரா பேசவும் பயமா இருக்கு, ஏன்னா எதை சொன்னாலும் அடிக்கிறானுங்க சோசியல் மீடியால அப்படின்னு சொன்னாரு. நீங்க நேற்று கேட்டீங்களே, அதுக்கும் சொல்லியிருந்தாரு பரணி ப்ரோ, ரஜினியும் ஸ்ரீதேவி அதுக்கும் சொல்லியிருந்தாரு. நான் கதை எழுதும் போது நம்ம கதை எழுதும் போது யாரையும் நினைப்போல, அந்த மாதிரி நான் சொன்னேன், வேற ஒரு இதுவும் இல்ல நான் சொல்ல அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. நான் கதை எழுதும் போது இப்படி ஒருத்தவங்கள மனசை வச்சுட்டு இருந்தேனே உங்க 2 பேரையும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவங்க 2 பேரையும் மனசுல வச்சு எழுதுனே அப்படின்னாரு. சூப்பர். பட் படம் மேல நாளைக்கு ட்ரெய்லர் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து படத்து மேல ஒரு ஹைப் கிரியேட் ஆகும். இந்த படத்து மேல நம்பிக்கையும் இருக்கு. ஏன்னா டைரக்டரை பத்தி நிறைய பேர் பெருமையா சொல்றாங்க.
எப்படி? அவருமே கேட்டிருந்தாரு, சுதீருமே. என்ன முதல் படமே பிஃபோர் ரிலீஸே ஊன்னு ஒரே பில்டப்பா இருக்கு, ஓடிடி எல்லாம் உடனே சேல் ஆயிடுச்சு, அப்படி இப்படின்னு கேட்டாரு. இல்ல இது கிரெடிட் நான் மட்டும் எடுத்துக்க மாட்டேன், இது இப்போதைக்கு பிரதீப்புக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு, பிளஸ் மைத்ரி அவங்க பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே ஓகே. மாவீரன் நீங்க வார் 2 பாத்துட்டீங்க தானே? இல்ல ப்ரோ, நான் இன்னும் பார்க்கல. நான் 9ஆம் தேதி வந்தா பார்ப்பேன். நாளைக்கு பார்த்துட்டு சொல்லுங்க. மாவீரன் ப்ரோ நீங்க சொல்லுங்க, நீ காலையில நீங்க பார்த்த படத்தை. எனக்கு ஓடும் குதிரா சாடும் குதிரா ஹிருதயமோட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஹிருதயபூர்வமோட ஹிருதயபூர்வம் விட ஓடும் குதிரை சாடும் குதிரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? ஆமா ரஜினி ப்ரோ, நானே தாங்க கேள்வி. ஏங்க நீங்க கரெக்டா சொல்லுங்க. ஓடும் குதிரை ஃபஹத் ஃபாசில் படம் தானே சொல்றீங்க? கரெக்ட் ப்ரோ. செகண்ட் ஹாஃப்லாம் அந்த இன்னொரு ஹீரோயின் மாதிரி வரல, அந்த சீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமா, தியான் ஸ்ரீனிவாசன் நடிச்சிருப்பாரு. இல்ல இன்னொரு ஹீரோயின் வருவாங்களா கொஞ்சம் குண்டா. ஆமா, அவங்க போர்ஷன், அவங்க பிளாஷ்பேக், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்ல நான் சீரியஸா சொல்றேன் மாவீரன், எனக்குமே வந்து தியான் ஸ்ரீனிவாசன் போர்ஷன்லாம் பிடிச்சிருந்துச்சு. அவங்க போர்ஷன் அந்த கம்ப்ளீட் அவங்க அந்த ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் பிடிச்சிருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா சம்பவ் வந்துட்டு அந்த வியர்ட்னஸ் கொஞ்சம் அதிகமாயிடுச்சோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டல், கொஞ்சம் தூக்கலா போயிடுச்சோன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. அதுதான் அந்த படத்தோட மைனஸா பாக்குறேன். பட் உங்களுக்கு ஒர்க் ஆயிருக்குன்றது ஹாப்பி. பட் ஹிருதயபூர்வமோட அதிகமா ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லும் போது எனக்கு ஷாக்கா இருக்கு. வேற எதுவும் இல்லை, அந்த படம் ஒர்க் ஆயிருக்குன்றதுல எனக்கு ஹாப்பி. ஹிருதயபூர்வம் வந்து நான் கொஞ்சம் ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். இந்த படம் வந்து நீங்க நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டீங்களா, ரொம்ப லோ ஹைப்போட தான் பார்த்தேன். ஏன்னா இதை டவுன்லோடு வந்த அன்னைக்கே போட்டேன், பார்க்கலாமா வேணாமா அப்படி. சரி இன்னைக்கு பார்த்துருவோம் இந்த படத்தை. முதல் 1 hour நார்மலா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த செகண்ட் ஹாஃப் வேற ஒரு மாதிரி கொண்டு போனாங்க, நல்லா இருந்துச்சு அது. அப்புறம் திரும்ப கிளைமேக்ஸ்ல இவரோட கதைக்கே வர்றது, அதுவும் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அழகா இருந்தாங்க கல்யாணி பிரியதர்ஷினி. இந்த படத்துல ரொம்ப ரொம்ப அழகா காட்டியிருந்தாங்க. ஓகே. ஆக்சுவலா படத்துல வந்துட்டு நிறைய பேர் வந்து அந்த தியான் ஸ்ரீனிவாசனும் அந்த இன்னொரு அந்த ஹீரோயின் சொல்றீங்களா, அவங்க இருக்கிறதே நிறைய பேர் தெரியாது. அது சர்ப்ரைஸா இருந்துச்சு படம் பாக்குறப்ப. எனக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சு, அதே மாதிரி நிறைய பேத்துக்குமே சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு அந்த போர்ஷன். தியான் ஸ்ரீனிவாசன் தான் செஃப்பா வருவாரு அவரு. அவர்தான் ஸ்ரீனிவாசனோட தம்பி. அவர் வந்து மாசத்துல ஒரு படம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காருங்க மலையாளத்துல. வருஷத்துல 12 படம் இந்த 2025ல ரிலீஸ் பண்ற ஒரே மனுஷன் இந்தியா சினிமால அவர் தான் ஹீரோவா சொல்றேன். அவர் நடிகர் எல்லா படமுமே ஃபிளாப் படம், 1-2 படம் திடீர்னு நல்ல படமா அமையுது, அவ்வளவுதான். பாக்ஸ் ஆபீஸ் எவ்வளவு பண்ணுச்சு, ஏதாவது ஐடியா இருக்கு இந்த 2 படத்துல? இல்ல ப்ரோ, அது அட்டர் ஃபிளாப். ஓடும் குதிரை சாடும் குதிரை பார்த்து ரீசன்ட் இதுல வச்சு பாக்குறப்ப ரொம்ப 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 கம்மி. அப்படியே படுத்துருச்சு படம். ஃபர்ஸ்ட் 2 days, அந்த வீக்கெண்டுக்கு அப்புறமே படம் படுத்துருச்சு 2 daysல. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்களே அந்த படம் வந்து ஃபஹத் ஃபாசில் கரியர்லயே வந்து ரொம்ப வந்து இது ஃபிளாப் படம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஹைப்பே இல்லாம தான் பார்த்தேன். என்ன ப்ரோ? அதான் ரொம்ப ஹைப்பே இல்லாம தான் பார்த்தேன். சுத்தமா 1 hour என்னடா போயிட்டு இருக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஒரு மாதிரி ஃபீல் குட்டா இருந்துச்சு செகண்ட் ஹாஃப். ஓகே. நீங்க அந்த பிளாக் ஃபோன்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த படம் பார்த்துருக்கீங்களா? இங்கிலீஷ் படம். அந்த படம் அந்த சின்ன பையனை கடத்திடுவாங்க மாஸ்க் போட்டு, அதோட 2 வருது இப்ப கூட, அதுதானே? ஆமா, பார்ட் 2. அது ஆக்சுவலா பிளாக் ஃபோன் 1 வந்து டிஜிட்டல்ல வந்தப்ப என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி வந்து பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா எனக்கு வந்துட்டு அந்த கோரி ஃபிலிம்ஸ் இல்ல வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. அதனால நான் பெருசா பார்க்கல. பட் ஹாரர் ஃபிலிம்லாம் கிடையாது, ஒரு த்ரில்லரா தான் போகும், நல்லா இருக்கும் பாருங்க அப்படின்னாங்க. நான் பார்க்கல இன்னும். 2 ட்ரெய்லர் பார்த்தேன். கோரினஸ்லாம் இருக்காது அந்த படத்துல. ஓகே. சும்மா போஸ்டர் மட்டும் தான் இருக்கும். அது வந்து அவர் ஒரு மாஸ்க் போட்டிருப்பாரு அவ்வளவு.
அதான் அந்த படத்தோட பார்ட் 2 வந்து ட்ரெய்லர் நிறைய தேட்டர்ல போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப நான் போற எல்லா படத்துலயும் இந்த ட்ரெய்லர் போடுறாங்களா? ஸோ அதனால கேட்டேன், பார்த்துருக்கீங்களா? இங்கிலீஷ் ஃபிலிம்லாம் பார்ப்பீங்களேன்னு. அப்ப பார்த்தா ரிலீஸ் டைம்ல மறந்துருச்சு எனக்கு பாதி படம். எனக்கு இந்த பாகுபலி எபிக் பார்க்கணும்னு இருக்கு. பட் 3 ஹவர் 40 மினிட்ஸ் ஒரே இடத்துல உட்காந்துருக்கணுமே. ஆல்ரெடி பார்த்த படம் வேறன்றதுனால எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு, ஸ்கெப்டிக்கலா இருக்கு. அனிமல் நீங்க தேட்டர்ல பாக்கலையா? அனிமல் நான் தேட்டர்ல பார்க்கல ப்ரோ. இதுதான் பார்த்தேன், புஷ்பா தான் நான் லாங்கஸ்ட் ஃபிலிம் தேட்டர்ல பார்த்தது, புஷ்பா 2. பாகுபலி வந்து உங்களுக்கு டியூரேஷனே பெருசா தெரியாது, நல்லா என்கேஜிங்கா தானே இருக்கும் ஸ்கிரீன் பிளே. என்கேஜிங்கா தான் ப்ரோ இருக்கும். பட் ஆனாலுமே இப்போ நம்ம அந்த படத்தை பார்க்கலன்னா வைங்களேன், நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா போய் பார்க்கணும்னா நமக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து என்கேஜிங்கா இருக்கும் ஆல்ரெடி இதுன்ட்டு. பட் ஆல்ரெடி பார்த்தது அந்த 3 ஹவர் 40 மினிட்ஸ்ன்றப்போ உங்களுக்கு வந்துட்டு அப்பயுமே வந்துட்டு அவ்வளோ நேரம் உட்காந்துருக்கணும்ல. நீங்க அதை யோசிச்சு பாருங்க. அதுதான் நான் யோசிக்கிறேன், வேற எதுவும் இல்லை. தூக்கம் வருமா? என்ன ப்ரோ? தூக்கம் வருமான்னு கேட்டேன். புரியல. தூக்கம் வருமான்னு தூக்கம் வருமான்னு கேட்கிறோம். தூக்கம் வருன்றதுக்காக இல்லை ப்ரோ, ஒரு மாதிரி அட போங்கடா அந்த ஒரு ஃபீல் வந்துடும் எனக்கு அவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்தா. அனிமல் நல்ல மூவி, அதை தியேட்டர்ல பாக்குறதுக்கே மிஸ் பண்ணியாச்சு. நான் ரீசெண்டா தான் அனிமல் பார்த்திருந்தேன். ஆசு ப்ரோ, நீங்க ரீசெண்டா பார்த்து போட்டு அது எவ்வளவு இதாச்சுன்னு பார்த்தேன் நானும். ஐயோ அது பயங்கர ரீச் ஆயிடுச்சு. ரொம்ப நான் ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ தான் போஸ்ட் பண்ணேன், அது ரொம்ப பெரிய ரீச் ஆயிடுச்சு, எதிர்பார்க்காத ரீச். அதெல்லாம் ஆக்சுவலா அந்த படத்தை பிடிச்சவங்களும் இருக்காங்க, பிடிக்காதவங்களும் இருக்காங்க, நிறைய பேர். பிடிக்காதவங்க தான் அதிக பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாசிட்டிவா போட்டீங்களா? ஆமா, பாசிட்டிவா போட்டதுனால தான். ஆமா, எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. நான் தான் சொல்றேன்ல, ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்தியன் ஃபிலிம்னா எனக்கு அனிமல் தான் நான் சொல்லுவேன். சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ஒரு சீன் கூட அதுல டிராபேக்கா தெரியல. நல்லா எனக்கும் பிடிக்கும், பட் அவ்வளவு நேரம் இல்லைங்க, அவ்வளவு நேரம் இல்லைன்ற மாதிரி இருக்கு. பெஸ்ட் இந்தியன் ஃபிலிமா இது? எனக்கும் பிடிக்கும் அந்த படம். ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு போடவும் ட்வீட் ரீச் ஆயிடுச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் இன் இந்தியன் சினிமான்னு போட்டேன். அதுதான் நிறைய பேர் திட்டிட்டு தான் இருந்தாங்க. ஓகே, வாட்ஸ்அப்லையும் போஸ்ட் பண்ணியிருந்தேன்னா, ஸோ வாட்ஸ்அப்பில் வந்த ரிப்ளைஸும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து இந்த படம் போய் நல்லா இருக்குன்னு சொல்றீங்களேன்னு தான் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. பட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. பிகில் படத்துல விஜய் வந்து காலேஜ் இதுக்குள்ள புல்லட்ல போவாரு, அதுக்கே அடிச்சாங்க. இவரு துப்பாக்கியே எடுத்துட்டு போயிடுவாரு. அப்ப இந்த மாதிரி சீன் படம் நெடுக இருக்கும். ஸ்கூல்ல காலேஜா? காலேஜ் ஸ்கூல் பையன் காலேஜ்குள்ள போற மாதிரி கன்னோட அது ஷூட் பண்ணிக்கிட்டே போவான். அதுல நிறைய விஷயங்கள் கொஞ்சம் தப்பா இருந்ததுன்னா அதை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. கரெக்ட். எனக்குமே படம் பெருசா இதாகல. சில விஷயங்கள் நல்லா இருந்துச்சு, சில விஷயங்கள் ஒர்க் ஆகல. ஆனா கடைசியா நான் பாலிவுட்ல டங்கி தான் நான் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடா வெளியே வந்த படம். ஓவராலா ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமா வெயிட் பண்ணி பார்த்த படம் அனிமல் தான். எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அந்த ட்ரைலரை ரிப்பீட்ல பார்த்துக்கிட்டு டே நைட்டுன்னு அப்படி பார்த்த படம் அனிமல். இப்போ நீங்க பாக்குற எல்லா ஃபிலிமுமே வந்து இந்த டிஜிட்டல்ல பாக்குறப்போ நீங்க வந்து மொபைல்ல தான் பாப்பீங்களா? ஆமா, லாஸ்ட் ஒரு 5 years லாக்டவுனுக்கு அப்புறம் டிஜிட்டல்ல வரது எல்லாமே மொபைல்ல தான் பாக்குறேன். இல்ல தியேட்டர் இல்ல மொபைல். விஷுவலி நல்லா இருக்கும்ல, அப்ப அது வந்து சரி இதை கொஞ்சம் பெரிய ஸ்கிரீன்ல பாத்துக்கலாம், டிவில இல்ல லேப்டாப்ல பாத்துக்கலாம் அப்படின்னு தோணாதா? அது கேக்குறேன். இல்ல ப்ரோ, அதுக்கான வாய்ப்பு கம்மி. நான் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணிட்டே வேலை பார்க்கறதால மொபைல். ஓகே இல்ல இப்போ நாளைக்கு இப்ப இந்த வார் 2 வருதுல்ல, அது வந்துட்டு நல்லா இருக்கும், அதுக்காக கேட்டேன். இல்ல மொபைல தான் பாக்குறது. ஒண்ணு பார்த்தா தியேட்டர், அது இல்லைன்னா மொபைல்ல. சரி ஏதாவது மொபைல்ல பாத்துட்டு இந்த படம் தியேட்டர்ல பாத்துருக்கலாமோன்னு தோணிருக்கா? நிறைய தோணி இருக்கு. பெரிய ஸ்கிரீன்ல பாத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே, அந்த மாதிரி கேக்குறேன். ஆமா நிறைய தோணி இருக்கு. எனக்கு மேட் மேக்ஸ் தோணும் இன்னுமே. 2015 ஒரு மேட் மேக்ஸ் செஞ்சுட்டாங்க. சூப்பர்.
இப்போ ஒரு மேட் மேக்ஸ் வந்துச்சு, அது பார்க்கலையா மயூரன்? அது பார்த்தேன் தேட்டர்ல தான். அதனாலதான் அந்த படம் வர்றப்ப தேட்டர்ல பார்த்தேன். அந்த 15 வந்துட்டு அதோட ஆமா. விஷுவலே பயங்கரமா இருக்கும். அது ரீ ரிலீஸ் பண்ணா போயிருவேன் கண்டிப்பா அந்த படத்தை. ஓகே ஓகே. இல்லை எனக்கு இப்போ இந்த வந்ததுமே வந்துட்டு எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. மீன்ஸ் ஒரு 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 லாங் லென்த்தி சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம புதுசா ஒரு Mad Max. ஓப்பனிங் சீன்ல தானே அவங்க ஓப்பனிங் சீன் இல்லைம்மா வீரன், நடுவில் சொல்கிறேன். அவங்க வந்துட்டு அந்த கேர்ள் கெட்டப்பில் இருப்பாங்க, பாய் கெட்டப்பில் இருப்பாங்க. அது பொண்ணு தானே வந்து அந்த பையனுக்கு தெரிஞ்சிடும். அப்போ வந்து சேஸ் பண்ணிட்டு 2-3 பேர் வருவாங்க. அது ரொம்ப லென்த்தியாக போகும் அந்த ஷாட்டு. அந்த சீக்வன்ஸ், அந்த ஹோல் சீக்வன்ஸே வந்து செம்மையா இருக்கும். நடுவில் வர சீக்வன்ஸ் ஒரு ஹைஜாக் சீக்வன்ஸ் மாதிரி. அந்த படம் வந்து ஒரு 2 வாரம் கழிச்சு தான் நீங்க ஸ்கிரீன் டாக் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? மேட் மேக்ஸ் இப்போ வந்து மேட் மேக்ஸ் போன வருஷம் ஜூன்ல தானே ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆமா ஆமா ஆமா. அது மே 23 நம்ம வந்துச்சு நினைக்கிறேன், கருடனுக்கு 1 வீக் முன்னாடி. ஓகே ஓகே. இந்த சின்ன வயசுல இந்த டாங்கி காங் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் விளையாடுவோம் தெரியுமா? ஒரு குரங்கு வச்சுக்கிட்டு அந்த நெஸ்ல. தெரியுது, அது விளையாண்டுருப்பேன் நான். நீங்க ஒரு பேர் வச்சிருக்கீங்க, நான் வேற ஒரு பேர் வச்சிருப்பேன். பனானா கேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டாங்கி காங் வச்சு இப்போ ரீசண்டாக வந்து ஒரு கேம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது செம்ம பாப்புலர் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த கேரக்டரை வச்சு படம் பண்ண போறாங்களாம், மெரியோ மாதிரி. டாங்கி காங் மூவி. ஸோ வீடியோ கேம் படமாக்குனா 1 பில்லியன் அசால்ட்டா போகுது. அது வந்து கொஞ்சம் பாப்புலர் ஃப்ரான்ச்சைஸாக இருக்கணும். இப்போ இந்த காட் ஆஃப் வார் வந்து லைவ் ஆக்ஷனாக வந்து பண்ணுறாங்க. அதுவுமே வந்துட்டு பெரிய ப்ரொடக்ஷன், பெரிய இது நிறையா இருக்குது. அது அவ்வளோ ஈஸியாக எடுத்துட முடியாது, அது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போது நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மைண்ட் கிராஃப்ட் சொல்லலாம். அந்த படம் வந்துட்டு நான் வந்து தேட்டரில் பார்க்கல, பட் ஆனால் வந்து யூஎஸில் வந்து கொண்டாடினாங்க. நம்ம ஊரில் வந்து எப்படி பாலையா படத்தை வந்து கொண்டாடுவாங்களோ அந்த மாதிரி மைண்ட் கிராஃப்டை வந்து கொண்டாடுனாங்க. அங்கே 1-2 சீனுக்கெலாம் வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே நம்ம பேப்பர் தூக்கி போடுவோம்ல, அந்த மாதிரி அங்கே பாப்கார்னை தூக்கி விளையாடிட்டு இருந்தாங்க. நிறையா கிளிப்பிங்ஸ் பார்த்தேன் அந்த மாதிரி. ஆமா, இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்க அந்த டாபிக். கரெக்ட். ஸோ பரவாயில்ல, இதுவும் இந்த மாதிரி படமும் வந்துச்சுன்னா நல்லதுதான். ஒரு என்டர்டெய்னிங் படமா இருந்துச்சுன்னா ஹாப்பி தான். பிரகாஷ் ப்ரோ எப்படி இருக்கீங்க? கேக்குதா? பிரதர் நல்லா இருக்கேன் பிரதர். இல்ல நல்லா இருக்கேன். பரணி பேசிட்டு இருந்தாரா, ரொம்ப நாள் அவர் பேச மாட்டாரு. என்னன்னு தெரியல, நேத்துல இருந்து பேசுற அந்த ஏதாவது உறுதிமொழி எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் நேத்துல இருந்து. அதனால அவர் பேசியிருந்தாரு, டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு அமைதியா. நேத்து நல்லா ரொம்ப நேரம் பேசினாரு, இன்னைக்கும் பேச ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தாரு. டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு அமைதியாயிட்டா. திடீர்னு நீங்க கூப்பிட்டோன்னே மைக்க கூட ஆன் பண்ண முடியல. பரணி பேச்சில மெய் மறந்து போயிட்டேன். நேற்று ரெமோ வச்சு வாக்குமூலம் வாங்கிட்டு இருந்தேன், ஒன்னொன்னா விளையாடுனாரு. ஓஹோ. சரி பிரகாஷ் ப்ரோ, இவரு கோபிநாத் வராரு இந்த சனிக்கிழமை. ஒரு மீட்டிங் இருக்கு. ஏதாவது யாராவது ஒரு 3 கொஸ்டின் சொல்லுங்களேன் கேட்கற மாதிரி அவர்கிட்ட. இது வந்து ஒரு ஈவெண்டா பண்றாங்க, கண்டக்ட் பண்றாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் கேட்டு இருக்காங்க. எனக்கு அங்க இல்ல, உங்களுக்கு ஏதாச்சும் 3 கொஸ்டின் ஏதாவது சொன்னீங்கன்னா அவர்கிட்ட கேட்கறேன். கேட்டுட்டு ஏதாவது சொல்றேன் அவங்ககிட்ட. இல்ல கோபிட்ட கேட்கற அளவுக்கு எனக்கு தெரியல. நிறைய கான்ட்ரோவர்சி எல்லாம் போயிட்டு இருக்குல்ல. இல்ல அது மத்தவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஏதாவது கொஸ்டின் தான் சொல்லுங்க. ஓகே மாவீரன் ஏதாவது யோசிச்சு சொல்லுவாரு. பரணியே ஒரு கேள்வி கேட்பாரு பாருங்கப்பா. கான்ட்ரவர்சியா எதுவும் கேட்க வேணாம் ப்ரோ. இல்ல அவங்க கான்ட்ரோவர்சியா கேட்கறதா சொன்னாங்க. கான்ட்ரவர்சியா கேட்க சொன்னாங்களா? ஆமா, ஈவென்ட் ஆர்கனைசர் வந்து மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க, கான்ட்ரோவர்சியா கூட கேட்கலாம். கான்ட்ரவர்சியா கூட கேட்கலாம். நீங்க வந்து கான்ட்ரவர்சியா கேட்கலாம் புரிஞ்சுக்க கூடாது, கான்ட்ரவர்சியா கூட கேட்கலாம். அவரு இஸ் ரெடி டு ஆன்சர் எனிதிங் அப்படின்னு போட்டுருந்தாங்க. It's not recorded, right? So it's a private event. அப்படியா?
ஏன் இன்டர்வியூ யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. 3 மணி நேரம் வைக்கிறாருன்னு கேளுங்க. ஓகே. ஏங்க நான் சும்மா சொன்னேங்க, நீங்க வேற ஏதாவது நல்லதா கேளுங்க. சரிங்க, ஓகே. யாராவது கேட்கறது கொஸ்டின் சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா உண்மையிலே வந்து ஒருத்தவங்கள வந்து 2 மணி நேரம் இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு அவ்வளவு என்கேஜ்டா வந்து பண்றது ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு கன்வின்சிங், அந்த 2 மணி நேரம் வந்து இன்டர்வியூ பண்ணாலும் என்ன சொல்ல, அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து கன்வின்ஸ் ஆகணும் அவ்வளவு நேரம். ரஜினிகாந்த் வந்து சொன்னார்ல, நான் பேட்டியே கொடுக்க மாட்டேன், ஃபுல்லா வாக்குமூலத்தையும் வாங்கிடுவாருன்னு சொன்னார்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த 2 மணி நேரம்னாலும் ஃபுல்லா வாக்குமூலம் வாங்கிடுறாரு அவரு. நேத்து மாவீரன் என்கிட்ட வாங்கின மாதிரி. ஸோ அது மாதிரி ஏதாவது நல்லா கேளுங்க. சரி, ஓகே, கேக்குறேன். அதுக்கப்புறம் இங்க காந்தாரா வந்து தமிழ் வருஷன் இங்க ரிலீஸே ஆகலைங்க. நான் தெலுங்குல தான் பார்த்தேன் ஐமேக்ஸ்ல. நல்லா இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். பட் தமிழ் வருஷன் ரிலீஸ் ஆகல. கன்னடா ஐமேக்ஸ்ல வரல, தெலுங்கு தான் ஐமேக்ஸ்ல வந்துச்சு. என்ன கான்செப்ட்னு தெரியல. ஓகே ஓகே ஓகே, புரியுது. தமிழ் வரல, ஹிந்தி, கன்னடா, தெலுங்கு வருஷன் தான் இங்க ரிலீஸ் ஆயிருக்கு. சரி. கன்னடா வந்துட்டு பெரிய ஸ்கிரீன் எதுவும் கொடுக்கலையோ? பெரிய ஸ்கிரீன் அதான் ஐமேக்ஸ் கொடுக்கல, ஜென்ரலா ஒரு ரெகுலர் பெரிய ஸ்கிரீன் கொடுத்துருந்தாங்க. அதுதான் ப்ரோ, ஐமேக்ஸோட கொஞ்சம் டிஃபரன்ஸ் தானே இருக்கும் உங்களுக்கு, அதனால கேக்குறேன். சவுண்ட் குவாலிட்டி அதெல்லாம் கொஞ்சம் இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. அது தெலுங்கு ஆனா பாதி கட் பண்ணிட்டாங்க. ஐமேக்ஸ் ஃபுல் ஸ்கிரீன் வரல, கடைசி சீக்வன்ஸ் தான் ஃபுல் ஸ்கிரீன்ல வந்துச்சு. மற்றது எல்லாமே பிளாக் பார் தானா? ஆமா, பிளாக் பார் தான் வந்துச்சு. ஓகே. ஐ திங்க் இதை வந்து அவங்க ஷூட் பண்ணும்போது ஐமேக்ஸ்க்காக ஷூட் பண்ணல, கன்வெர்ட் தான் பண்ணிருக்காங்க. இப்போ இந்தியா ஃபிலிம்ல யாருமே ஐமேக்ஸ்க்காகலாம் ஷூட் பண்றது இல்ல ப்ரோ, எல்லாம் கன்வெர்ட்டட் தான். அந்த கடைசி அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் சொல்லி தான் அந்த ஃபுல் ஸ்கிரீன்ல கொண்டு வந்தாங்க. எனக்கு அந்த ஒரு கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல. இப்போ அந்த கிளைமேக்ஸ் ஷூட் எப்படியும் கன்வெர்ட் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. பட் மற்றதெல்லாம் வந்துட்டு ஏன் கன்வெர்ட் பண்ண முடியாதா? எனக்கு டெக்னிக்கலா தெரியாதா? மேபி டுவர்ட்ஸ் தி எண்ட் தே மஸ்ட் ஹவ் டிசைடட் ரைட், ஓகே ஐமேக்ஸ்க்காக ஷூட் பண்ணி கொஞ்சம் போடலாம். மேபி தேர்ட் பார்ட் ஐமேக்ஸ்க்காக ஷூட் பண்ணுவாங்க நினைக்கிறேன். பண்ணா நல்லா இருக்கும், பாப்போம். ஆமா. உங்களுக்கு படம் பிடிச்சிருச்சா? சாரி, இங்க ஸ்பேசிக்கா வர முடியல, டிராவல்ல இருந்தேன். இல்ல ப்ரோ, படம் பிடிச்சிருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சூப்பர். நிறைய பேத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு, பார்த்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி பிரகாஷ், நான் அந்த ஜீனி படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? இந்த வருஷமா நெக்ஸ்ட் இயரா? அது இந்த எதேச்சியா ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த கல்யாணி பிரியதர்ஷனா சாரியா கிருத்தி செட்டி வந்து தமிழ்ல அவங்க அறிமுகமாக வேண்டியது 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே. அவங்க ஃபர்ஸ்ட் கமிட் ஆன வாவாதியாரு ரிலீஸ் ஆகல. அடுத்தது இந்த ஜீனின்னு சொல்லி 2வது கமிட் ஆனாங்க, அதுவும் ரிலீஸ் ஆகல. அடுத்து இன்னொரு படம் ஒன்று இப்போ கமிட் ஆகல, லைக், அதுவும் தள்ளி போச்சா. இப்போ 3மே டிசம்பர், பேக் டு பேக். இந்த ஒரே வருஷத்துல 3 படமுமே டிசம்பர் ரிலீஸ் ஆகுது. ஜீனியும் பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பர் தான் ரிலீஸ் பிளான். அப்படியா? ஓகே, கிறிஸ்மஸ் வந்தா நல்லா இருக்கும். பிகாஸ் அவங்க இது பண்ணதே வந்துட்டு லைக் அலாவுதீன் ஃபிலிம் தான் இப்போ வந்து போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் லுக்லாம். ஸோ மேபி வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வரும், அந்த 1 வீக்கு ஃபேமிலியாக போகலாம். வாவாத்தியாருமே பேட்ச் ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்களே ப்ரோ, 5ஆம் தேதி டேட் போட்டாங்க. அல்ல, அவங்க அந்த 5 நாள் ஷூட்டிங்கை வந்து எடுக்கல போல இருக்கு, இல்லை எடுத்துக்கலான்னு இருக்காங்களான்னு தெரியல. அவங்க மொத்தம் வந்து அது வந்து டிசம்பர் 5ங்கிறது உறுதியா இருக்காங்க அவங்க. அது 5 நாளோ 3 நாளோ தான், அது பிரச்சனை இல்லை. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குதுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. டீமன் ஸ்லேயர் முடிஞ்சு நீங்க எது பேசுறீங்கன்னு தெரியல, என்ன பேசுறீங்கன்னு புரியல. இல்ல ப்ரோ, டீமன் ஸ்லேயர் பாத்துருந்தீங்களா, முடிஞ்சிருச்சான்னு கேட்டேன். அதுவா, அது கடைசி சீசன்ல 5வது எபிசோடு முடிச்சிருக்கேன். இன்னும் 3 எபிசோடு இருக்கு, நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை ஷோ காலையில இங்க தியேட்டர்ல ஓடுது, ஞாயிற்றுக்கிழமை தியேட்டர்ல போய் படத்தை பார்த்துருவேன். 4வது சீசன் முடிக்க போகுதா? 5வது சீசன், 5வது சீசன்ல 5வது எபிசோடு வந்திருக்கேன். 4 சீசன் தானே ப்ரோ? 5 சீசன். ஹசீரா ட்ரைனிங் சொல்லி 5வது சீசன் ஒன்று இருக்கே. இல்ல ஃபர்ஸ்ட் தாஞ்சிரோ வந்து ட்ரைனிங் ஆகணும்,
2 வந்து என்டர்டெயின்மெண்ட் சிட்டி, 3 வந்து ஸ்வாட் வில்லேஜ் ஆர்க்கு, 4 வந்து ஹசிரா ட்ரைனிங்கா இருக்கு. இல்ல இல்ல அது நான் வந்து பார்த்தது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டான்ஜிரோ வந்து கமாண்டா டான்ஜிரோ வந்து ட்ரைனிங்க. அடுத்து ரெண்டாவது ஆமா. வேற ஒரு இது வந்துச்சு. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க மூ வந்து என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்துச்சு. அதான் நீங்க படத்துல வந்து இப்போ சில படம் வந்து படமா வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை சீரியஸா பிரிச்சு விட்டாங்களாம்ல. எனக்கு அது தெரியாது. எனக்கு வந்து பரணி அமிச்சதை அப்படியே அ பார்த்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் சீசன், செகண்ட் சீசன், தேர்ட் சீசன், ஃபோர்த் சீசன், ஃபிஃப்த் சீசன் அமுச்சு விட்டா அப்படி அந்த ஆர்டர் பிரகாரம் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, அதுக்கு ஒரு ஓகே. சில குறிப்பிட்ட சீசன் படமா வந்திருக்கும் போல இருக்கு. சரி ப்ரோ, சரி. இது செகண்ட் சீசன் அந்த எங்கோக்கு ஃபைட் பார்த்தீங்களா? அது பார்த்தேன். கேக்குதா ப்ரோ? அதுதான் கடைசியா அந்த ஒரு சேட் எண்டிங்கோட இருக்கும். அது செகண்ட் சீசன் எண்டிங் கரெக்ட். ஆ. இல்ல அந்த ஃபைட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கலான்னு பார்த்தேன். எனக்கு எல்லா ஃபைட்டுமே சூப்பரா இருந்துச்சுங்க. ம். இந்த ஃபைட் ஒண்ணு அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ம். எண்டு வந்துரும். இவங்க இது முடிக்கிற மாதிரி ஹசீரா, அதுக்கப்புறம் ஹசீரா டிஃபீட்டிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் அது சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஏன்னா வந்து சோகமா முடிக்கணுமே நான் ஒருத்தர் ஸ்பாய்லர் வேற பண்ணிட்டு போயிட்டாரு. கடைசி என்ன நடக்க போகுதுன்னு. நான் வந்து ஆமா. இந்த ட்ரெயின்ல ஆமா, அதாவது எனக்கு எப்படி சொல்றேன், ஃபர்ஸ்ட் சீசன்ல டான்ஜிரோ வந்து ட்ரைனிங் முடிக்கிறோட இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் சீசன் வந்து ட்ரெயின்ல ஆரம்பிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின்லயே இருக்கும். முழுக்க முழுக்க ட்ரெயின் தான் செகண்ட் சீசன். அடுத்தது வந்து என்டர்டெயின்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது தேர்ட் சீசனு. ஃபோர்த் சீசன் வந்து அந்த ஆ. ஸ்குவாட் ஆர்க்கு வில்லேஜ் ஆர்க்கா அது ஆமா. இது வரைக்கும் ஃபோர்த்து. இப்போ ஃபிஃப்த் வந்து ஹசீரா ட்ரைனிங் சொல்லிட்டு இப்போ பார்த்துட்டு இருக்கேன். இதுல வந்து எல்லா ஓகே. எபிசோடுமே சூப்பர். எல்லா சீசனுமே எனக்கு நல்லா இருந்துச்சு. ரொம்ப சில பேர் சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் சீசனோட செகண்ட் சீசன் கொஞ்சம் நல்லா போகும், செகண்டோட தேர்ட் நல்லா போகும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு பார்க்கும்போதெல்லாம் அப்படி தெரியல. எனக்கு எல்லாமே நல்லா கொஞ்சம் டீட்டெயிலிங் இருந்த மாதிரி இருந்துச்சு. சொல்ல போனா உண்மையாவே அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அந்த ஒரு ஆ. ஹசீராவுக்கு ஒரு அவருக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. அது ரெங்காக்கா அவர் பேர் டக்குன்னு வரல. ஓகேவா, இருக்குது. அவரு நல்லா பண்ணிருப்பாங்க. அதோட அவரோட பிரதர் கேரக்டர் அதுக்கு ஒரு கேரக்டர் ஆர்க் வச்சு அவங்க அப்பா போய் மீட் பண்ற மாதிரி வச்சு தேர்ட் சீசன் ஸ்டார்டிங்லயே அது நல்லா வச்சிருந்து எல்லாமே நல்லா பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப எல்லா கேரக்டர் ஆர்க்குமே ரொம்ப பிடிச்சிச்சு. கடைசியா என்னன்னா இந்த இதுலயே சொல்றேனே, ஃபர்ஸ்ட் சீசன் எண்ட்லயுமே பாத்தீங்கன்னாலும் இல்ல என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்தீங்கனாலும் பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா அந்த வில்லன்களுக்குமே ஒரு பேக் ஸ்டோரி வச்சிருப்பாங்க. போன 2 நாளைக்கு முன்னாடி ஆ. அதான் பேச சொல்லியிருப்பேன். அந்த அந்த அது கரெக்டா எப்படி சொன்னீங்க. சொல்றது, கடன் வசூலிக்கிற ஆளா இருந்து அந்த பிரதர் சிஸ்டர் அத கடைசியில என்னன்னா அந்த ஆஃப்டர் லைஃப் பிரதர் சிஸ்டர் லைஃபையும் காமிச்சிருப்பாங்கல்ல. கிட்டத்தட்ட எப்படின்னா அண்ணாத்த படத்துல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது இங்க ஜஸ்ட் ட்விட்டர்ல போட்ட ஒருத்தர் தான். அண்ணாத்த படத்தோட கதை என்ன நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க. இப்ப பரணி கேட்போம். பரணி, அண்ணாத்த படத்தோட கதை என்ன பரணி? இன்னும் ஒண்ணே ஒன்று bro, இந்த எல்லாரும் பேசுறது இன்னொரு பேசவே இல்லை. கேக்குதா ப்ரோ? இனசுக்கேவா? இல்ல, எல்லா கேரக்டர் பத்தியும் பேசுனீங்க, இனோஸ்கே மட்டும் சரி. பேசுறது கேக்குதா? இல்ல கேக்குது. இனசுக்கே அந்த போர் ஃபேஸ் அதானே, ஆ. போர் மாஸ்க். ஆ. அது நான் ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப ட்வீட் போடுறப்ப எனக்கு இந்த ஜெனிட்சு கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சுனால அதை போட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல் இதுல பேசுறப்ப ஓடிச்சா? இந்த இனாசுகே பேசலாம்னு நினைச்சேன். அப்புறம் ஆமா, அந்த ஜெனிட்சு கேரக்டர் ஓவர்டேக் பண்ணிருச்சு. இது லார்ட் இனாசுகே வந்து பாத்தீங்கன்னா அது எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான பிரீட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து அதுலயுமே பாத்தீங்கன்னா எனக்கு அந்த கேரக்டர் நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எப்படின்னா எதுக்குன்னா மகாபாரதம் எனக்கு பிடிச்ச கேரக்டர் எப்படின்னா பீமன் கேரக்டர் பிடிக்கும். அதுல எல்லாரும் ஹீரோவா அர்ஜுனன் சொல்லுவாங்க, இல்லைன்னா கர்ணனை சொல்லுவாங்க, இல்ல இந்த தர்மத்துக்கே தலைவன் சொல்லிட்டு தர்மனை சொல்லுவாங்க. கேட்டா யுதிஷ்டர் வந்து பொய்யே பேச மாட்டாருன்னு. ஆனா அதுல ஒரிஜினலா எல்லாமே பெஸ்ட் கேரக்டர் எனக்கு பிடிச்ச பீமன் தான். ஏன்னா அவன் தான் கோவப்படுற நேரத்துல கோவப்படுவான், அழுகுற நேரத்துல அழுவான், சிரிக்க வைப்பான், எல்லா வகையிலுமே அதாவது எல்லா எமோஷன்ஸும் கலந்த ஒரு ஆளு, எல்லாத்துக்காகவும் யோசிக்கக்கூடிய ஆளு அவன். அதாவது நல்லதுக்காகவே யோசிக்கக்கூடிய ஆளு. அதுக்கே மாதிரி ஒருத்த கெட்டது பண்றான்னா அவனுக்கு சகிச்சுட்டுலாம் இருக்கணும் அவசியம் கிடையாது, அவன் நம்ம அடிக்கலாம் நினைக்கிற ஆளு தான் பீமன். அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மளோட கருத்துக்களோட ஒத்து போற மாதிரி, எமோஷன்ஸ் ஒத்து போற மாதிரி இருக்க கேரக்டர் மகாபாரத பீமன். அந்த மாதிரி தான் இந்த இது வந்து நான் இனாசுகே கேரக்டர் பார்ப்பேன். காமெடிக்கு காமெடியாவும் இருக்கும், ஃபைட் செய்யணும் மாசின்னு கடைசியில வந்து அந்த செகண்ட் சீசன் நீங்க சொன்னீங்களா அந்த ரெங்கக்கா அந்த ஹசிராட், அதாவது அந்த ட்ரெயின் போர்ஷன் முடிஞ்சோடனே அதுல வந்து கடைசியா வந்து அவன் ஒரு சீன் செய்வான், அழுவான்னு சொல்லிட்டு கடைசியில் அவன் ஒரு விஷயம் செஞ்சுட்டு போவான். அந்த அப்பதான் ஆறுதல் first சொல்ற time போது அழுவேன். அது ஆமா ஃபர்ஸ்ட் டைம் அழுவான். அது என்னன்னா நமக்கு அப்பதான் வந்து எனக்கு அந்த நேரத்துல தான் வந்து அந்த பீமன் கேரக்டர் நான் படிச்சுட்டு போச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் தாக்கு பிடிக்கிற மாதிரி ஒருத்தன் இருக்கான் அப்படி. அப்ப அவன் அதாவது நம்ம ஃபைனல்ல அவன் கேரக்டர்லாம் சொல்லலாம்னு நினைச்சேன். நடுவில் வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஜெனிட்ஸ் வந்து ட்வீட் போட்டேன்.
அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு ஜெனிட்ஸ் கேரக்டர், அதனால வந்து ட்வீட் போட்டாங்க. என்ன 3 எபிசோட் இந்த மிச்சம் மூவி இருக்கு, அது ரிலீஸ் நாளைக்கு ஆச்சுல, முடிச்சிருவானுங்கம்மா. ஆமா இந்த மூவி ரிலீஸ் ப்ரோ ரொம்ப ஆமா, இது ஸ்பாயிலர் இல்லாம சொல்லிருங்க. ஓகே. எம்சிஏ ஓவர்டேக் பண்ணுச்சுன்னா இங்க 4ஆம் சீசன்ல ஒன்று நடக்கும். நாங்க நடக்கும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பரணி கேக்குதா ஏதோ அவர் பேசுறது? இல்ல ப்ரோ, இல்ல எதுவும் கேட்கல. போயிட்டாரா இருக்காரா? வந்துட்டாரு திரும்ப 4ஆம் சீசன். சொல்லுங்க சுகுமார் ப்ரோ, சொல்லுங்க. நீங்க இந்த மாதிரி கதைகள்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு ப்ரோ. எந்த கதையுமே நம்ம பேசலையே, அதுவும் மகாபாரதம்னு ஒண்ணு பெயர்கள் இழுத்ததுக்கேவா? பெயர்கள் அனைத்தும் நீங்க அந்த நம்ம மண் மகாபாரதம் சார்ந்த நீங்க பெயர்களா இருக்குல்ல. அந்த மாதிரி நீங்க பேசும்போது ரொம்ப அது என்னன்னு தெரியல, அது ஒரு சந்தோஷம் நம்மளுக்குள்ள நம்மள மீறி வரும்ல, அந்த மாதிரி இருக்கு எனக்கு. அட ஏங்க நீங்க சரி. மாவீரன் என்ன சொன்னாரு? என்ன கேரக்டர் நேம் என்னது புரியல. மாவீரன் என்ன சொன்னீங்க? பெயர்கள் அனைத்தும் நம்ம மண் சார்ந்த பெயரா இருந்துச்சுல, அதுல இன்னும் சந்தோஷம். கரெக்ட், இருக்கலாம், அதனால இருக்கலாம். ஜென்விட்ஸ்லாம் நம்ம மண் சார்ந்த பேர்களா? என்னங்க பேசுறீங்க நீங்க? ஜென்விட்ஸ், இனசுகே, இல்ல ப்ரோ, இப்ப கமாடா பேசுறது சொல்ல. கமாடா டேஞ்சிரோ, அதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு பீமனா பீமன் அப்படிலாம் சொல்லிட்டு சரி இருந்தீங்களே, அதுக்கு இருங்க. சொன்னேன். அவரு சுகுமார் ப்ரோ போயிடாதீங்க, உங்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்கு. இந்த மகேஸ்வரம் முடிச்சுட்டோம். அதை அவர் என்னமோ சொன்னார், 4ஆம் சீசன்ல ஒன்று நடக்கும்னு சொல்லிட்டு சொன்னார். சொல்லுங்க பிரதர். இல்ல ப்ரோ, 4ஆம் சீசன்ல ஜெனிட்ஸ்க்கு ஒன்று நடக்கும். ஆமா, கண்டினியூ பண்ணுங்க, நீங்க கேப் போடாதீங்க. நீங்க நாங்க கேட்கறோம், கண்டினியூ பண்ணுங்க. நடக்கும். அவன் இன்ஃபினி காஸ்டில் என்ட்ரு ஆவேன். அதுல இருந்து தான் அந்த இது ஸ்டார்ட் ஆகும். நீங்க பாருங்க, ஃபுல்லா பாருங்க. இல்ல மழை பெய்யுது, கேக்குதானு தெரியல. சரி ஓகே. நான் படம் பார்க்க அதான் இவ்வளவு நாள் நெருங்கிட்டோம். பொருத்தம் இன்னும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் தான். அதுக்கப்புறம் நான் வந்து ஓகே. சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை படம் பார்த்தேன். 2 நாளுமே ஷோ இருக்கு நமக்கு. சனிக்கிழமை ஃப்ரீயா, சனிக்கிழமை போய் பார்த்துட்டு வந்துடுவேன். பார்ப்போம், நான் பார்த்துட்டு சொல்றேன். இங்க டீமன் ஸ்லேயர் முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து அட்டாக் ஆன் டைட்டன் பாருங்க. உங்களுக்கு சஜஷன் பண்ணலான்னு இருந்தேன். அப்படியா? எல்லாத்தையும் முடிச்சிட்டு பழைய அதுக்காட்டி நடுவில் இந்த பெண்டிங் வாட்ச் லிஸ்ட் இருக்கு, அதை முடிச்சிருவோம். முடிச்சிட்டு நீங்க சொல்றதை பார்ப்போம். முடிச்சுட்டு டைம் இருந்தா பாருங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு இதா இருக்கு, கதையாவும் சரி, விசுவல்ஸாவும் சரி, ஃபைட்டாவும் சரி, நல்லா இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. சரி ரைட்டு. பரணி பரணி இருக்காப்பே இல்லை இல்லைன்னு தெரியல. வேவு மட்டும் தான் இருக்கு, பரணி இல்லை போல இருக்கு. சரி சுகுமார் ப்ரோ நீங்க இருக்கீங்கல்ல, சுகுமார் ப்ரோ நீங்க இருக்கீங்கல்ல, அண்ணாத்த படத்தோட கதையை சொல்லுங்க. சத்தியமா நான் ஒரு தேட்டர்ல தான் பார்த்தேன். ஓ ரீவாட்ச போடுங்க சுகுமார் ப்ரோ. சஜஷன் புது புது படம் அதெல்லாம் நான் வந்து மறக்கணும்னு நினைச்சேன், ஆனா நான் எனக்கே தெரியாம மறந்துட்டு இருக்கேன். சுத்தமா அது மைண்ட்ல இல்ல. பிரகாஷ் ப்ரோ வீட்ல எல்லாம் சேனல் மாறாத இன்னைக்கு அவங்க படம் போட்டாங்க. பிரகாஷ் ப்ரோ நீங்க அது எப்படி? எனக்கு அதுல எல்லாரும் பழைய ஆர்டிஸ்ட் எல்லாம் வருவாங்கன்னு தெரியும், கதை சுத்தமா ஞாபகம் இல்ல ப்ரோ. நான் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன், அப்போ மைண்ட்ல வர மாட்டேங்குது. தர்பார் கதை தான் மைண்ட்ல வருது. சரி விட்டுருங்க, பரணி வரட்டாரு, பரணிகிட்ட கேட்போம். உங்க தலையில இருந்து மொட்டை இருந்து கையை எடுத்துட்டு பரணி தலையில வைப்போம். சரி, போர் அடிக்கிறது போனா தமிழ போடுங்க. ஹீரோ கொஞ்சம் ஓவரா தான் சிரிச்சுட்டு இருக்காரு ஒருத்தர். இப்படியெல்லாம் வெகு பிடிச்ச ரசிகனா இருப்பானா ஒருத்தன் அப்படின்னு எனக்கு அவரை பார்க்கும்போதும் ஆச்சரியமா இருக்கு. பத்ரியா? பரணிக்கு வந்து திரும்ப இந்த பரணிக்கு வந்து 2 தடவை ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டேன். திரும்ப அவர் எப்படி படாது தெரியல. அக்செப்ட் பண்ணுங்க பரணி. ஏங்க சீட்டா படத்தை பத்தி பேசவே மாட்டீங்க, இப்ப சம்பந்தமே இல்லாம எல்லார்ட்டையும் அண்ணாத்த கதை என்னன்னு கேட்டு இருக்கீங்க. சிவா படம் இல்ல இது. என்னன்னா எதுக்காகனா, இது அண்ணாத்த படத்தோட கதை வந்து இந்த டீமான் ஸ்லேயர்ல ஒரு இடத்துல வரும், ஒரு இடத்துல அண்ணாத்த படத்தோட கதை இல்ல. தந்து வட்டிக்காரங்கிட்ட மாட்டிக்கிற மாதிரிதான் அதுவும் கதையா?
கந்து வட்டி கதை இல்லைங்க. ஏங்க நீங்க இல்ல அந்த அண்ணாத்த கந்து கதை வட்டி அதானே? இல்ல நான் எதுவும் தப்பா நினைச்சிட்டு இருக்கேனா? இல்ல 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 அதுக்கு இல்ல அதுல அந்த கதை கிடையாது. ஒருத்தர் ட்விட்டர்ல ஒரு கதை போட்டிருப்பாரு அனந்த படத்துக்கு. அதாவது பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல போட்டிருப்பாரு. என்னன்னா வந்து அனந்தர் படத்த கதை என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருந்தாரு. அந்த அந்த அவர் போட்டிருந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு அந்த கதை வரும். எப்படின்னா டிமாண்ட் கிளியர்ல ஒரு சீக்வன்ஸ் வரும். அவர் தான் யோசிச்சு போட்டிருப்பாரு. ஆனா பத்திரி சிரிக்காதீங்க பாத்தி மறந்துடும். அப்புறம் உங்க ஸ்மைலி பார்த்துட்டு நான் சொல்ல வந்த போகும்போது சிரிக்காம இவர் ஸ்மைலி போட்டுட்டா இருக்கா, நான் சொல்ல வந்தது மறந்து போகுது. கண்ணில் வேற பட்டுக்கிட்டே இருக்கு. அவரை பார்க்காம நீங்க கண்ணை மூடிட்டு சொல்லுங்க. சரி ரைட்டு, கண்ணை முடித்தான் சொல்லிட்டு போல இருக்கு. என்னன்னா வந்து ட்விட்டர்ல ஒருத்தர் போட்டிருப்பாரு. என்னன்னா நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்த ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டரு, கீப்புக்கு பிறந்த ஒரு அந்த பிரதர்ஸ், 2 பிரதர்ஸ், இவங்களுக்குள்ள கதை தான் அது. இதுல வந்து நல்ல நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்த ஒரு பொண்ணு வந்து கீப்புக்கு பிறந்த பையனை நீங்க வந்து சரியான முறையில பிறந்திருந்தா இப்படி வந்திருக்க மாட்டேன்னு சொல்லி கிண்டல் பண்ணனாலதான் அவன் வந்து அவளை பழி வாங்குறான். இல்லைன்னா பழி வாங்கியிருக்க மாட்டான். இப்படி 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 ஒரு, அதாவது நீங்க வந்து இப்படி ஒரு உறவு முறையில இருந்து ஒரு கதையை எழுதி அதுல ரிவெஞ்சா மாத்தி வில்லன் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு இவங்க சொன்ன வார்த்தை யாகாவாராயும் நாகாக்காங்கிற மாதிரி இவங்க ஹீரோயின் சரியான வார்த்தையை பயன்படுத்தி இருந்தா அங்க வந்து சரியா வந்திருக்கும். இப்ப அவங்க அதுக்காக தான் ஒரு பழி வாங்குவார். இதுக்கு அதே மாதிரி கடைசியில வந்து அவங்க அண்ணங்காரன் தம்பின்னு ஏத்துக்கிட்டாலே போதும், இந்த வாரிசு ஏத்துக்கிட்டாலே போதும் சொல்லிட்டு செத்து போயிடுவாரு. அதே மாதிரி வில்லனும் பாத்தீங்கன்னா நீ அவங்க கையில சாகாம என் கையில சாகணும் வந்த பத்தி அப்பயே நீ இந்த குடும்பத்தை வாரிசான்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டு செத்து போயிடுவாங்க. அந்த தம்பியை கொண்டு போவாங்க. இப்படி நல்ல பிறப்பு கெட்ட பிறப்புன்னு சொல்லி பேசி அண்ணாத்த கதையை இப்படி ஒருத்தர் எழுதிட்டு ட்விட்டர்ல ஒரு கதை. அதை யோசிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட அப்படிதான் வரும்னு பாத்தீங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த அண்ணன் தங்கச்சி கதை வந்து பாத்தீங்கன்னா இங்க டிமாண்ட் கிளியர்ல ஒரு அண்ணன் தங்கச்சி கதை வரும். அந்த ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ல வரும். அவங்க வந்து அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த பிளாஷ்பேக் வந்து ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான கிளைமேட் ஒரு நல்லா இருக்கும். அதுலயும் கிட்டத்தட்ட கந்து வட்டி ஒரு கான்செப்ட் ஒன்று வரும்னு வச்சுக்கோங்க. அது தனி, அது கந்து வட்டி கான்செப்ட் அதுல வரும். ஆனா அது வந்து கலெக்டர்ஸ், டெப்ட் கலெக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த கடன் வசூலிக்கிற ஆட்கள், அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல ஒரு அண்ணன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரும். அது அண்ணன் தங்கச்சி கதை. அது போக அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் ஒரு எமோஷனலான ஒரு சீன் ஒன்று வரும். அந்த அதுலயும் பாத்தீங்கன்னா அழகை உருவகப்படுத்தி இந்த என்ன படம் தடையிற தாக்கவா, ஆமா தடையிற தாக்கல ஒன்று வரும். அழகை வந்து இந்த அண்ணனை வந்து ஏன் கருப்பா இருக்கான், தம்பியை சகப்பா இருக்காங்க, அந்த ஒரு சீக்வன்ஸ் வரும். அந்த சீக்வன்ஸ் இந்த அண்ணாத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா டிமாண்ட் பிளேயர்ல இந்த வில்லனுக்கு ஒரு பிளாஷ்பேக் அப்படியே மேட்ச் பண்ணிக்கலாம். நீங்க அவ்வளவுதான். அதுதான் பர்னிட்ட அண்ணாத்த கேட்க வந்தேன். பர்னி போயிட்டு அப்படி எனக்கு இப்போ வந்துட்டு அண்ணா இப்போ மைக் ஆன் பண்ண முடியுது பாரு. பர்னி இப்போ சொல்லுங்க. நான் வந்து ஆன் பண்ண முடிஞ்சு, நான் பேசுனது யாருக்கும் கேட்கல, யார் பேசுறது எனக்கு கேட்கல. இப்பவும் கேக்குதா இல்லையான்னு தெரியலையே. இப்பெல்லாம் கேக்குது பர்னி. என்னாச்சு? அண்ணாத்த கதை தான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. அண்ணாத்த கதையா? கேட்கல இல்ல நீங்க கதை. அப்ப இப்ப சொல்லுங்க பாப்போம், அண்ணாத்த கதையை சொல்லுங்க பாப்போம். அண்ணாத்த கதை தான் வந்துட்டு தங்கச்சி வேற ஒரு பையனை லவ் பண்ணுவாங்க. இவர் வந்துட்டு போய் காப்பாத்தி கூப்பிட்டு வரலான்னு போயிட்டு அதுக்கப்புறம் போய் விட்டுருவாங்க. ஒரு நிமிஷம் யார்கிட்ட லவர்ட்ட இருந்தா இருங்க, நான் ஃபிக்ஸ் ஆகிறேன். அந்த பாட்டி ஹெல்ப் பண்ணுவாங்க. அது எதுக்கு லவ்வுக்கா? சரி, அண்ணாத்த படத்துல வில்லன் யாரு? சரி கதையை தான் நீ சரியா சொல்லல. அண்ணாத்த படத்துல வில்லன் யாரு அதையே சொல்லுங்க. வில்லனா? ஐயோ எனக்கு ஞாபகம் இல்ல. வில்லன் யாருன்னு ஞாபகம் இப்பதான் சொன்னீங்களேங்க. அந்த பொண்ணா? பொண்ணா? ஏங்க அது சுகுமார் புரோவே தேவலாம். அந்த பொண்ணு அந்த பாட்டி தான் வில்லன் இந்த படத்துக்கே வில்லன். பாட்டி தான் வந்து போட்டு. ஆனா அந்த பாட்டிய பொண்ணுன்னு சொல்றீங்க, இதுக்கு சுகுமார் புரோவே தேவலாம். நான் பொண்ணுன்னு சொல்லாதீங்க சுகுமார் ப்ரோ, அவங்க ஆண்டி, அவங்க பெரியவங்க அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டாரு. அவங்கள பொண்ணும் பாரு. நீங்க சுகுமார் ப்ரோக்கு மேல இருக்கீங்க, பொண்ணுங்கிறீங்க. பிரகாஷ் ப்ரோ இல்ல உண்மையாலே அந்த பொண்ணு பத்தி நீங்க பேசலாம் தான் நினைச்சேன். வேற ஒரு விஷயமா உங்ககிட்ட நான் மறந்துட்டேன். நீங்க வந்து அப்புறம் அந்த ஸ்பேஸ் முடிச்சுட்டு பேசுவோம். இல்ல பிரகாஷ், நான் எனக்கு ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருக்காங்க. நான் வந்துட்டு எதுவும் சொல்ல, அந்த பாட்டி மாதிரியா? இல்ல அதான் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்துட்டு மோர் தென் 65 சம்திங். நான் அவங்களே அக்கான்னு தான் கூப்பிடுவேன். உடனே வந்து ஏஜ் இவ்வளோப்பா நீ அக்கான்னு தான் கூப்பிடணுப்பான்னு சொல்லிட்டு வரைஞ்சு கட்டிட்டுலாம் வராதிங்க. ஐ மீன் என்ன சொல்றேன்னா, யாரை பார்த்தாலும் வந்துட்டு எவ்வளோ ஓல்டரா இருந்தாலும் நான் அக்கா, அந்த ஒரு இது மைண்ட் செட் தான். இல்லை எதுனாலும் பொண்ணு அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்துட்டு இந்த தாத்தா பாட்டி அந்த இதெல்லாம் எனக்கு வராது. எங்க அம்மாவோட அம்மாவையே நான் வந்துட்டு பெரியம்மான்னு தான் கூப்பிடுவேன். அது சின்ன வயசுல இருந்து அப்படி பழக்கம் ஆயிடுச்சு. ஒன்னாவது நான் யாரையும் இந்த பாட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பழக்கமே எனக்கு வந்து பெருசா கிடையாது.
சரிங்கண்ணா. இவரு ஒருத்தர் வந்துருவாரு சரிங்கண்ணா சரிங்கண்ணான்ட்டு. இல்ல கடைசிக்கு முன்னாடி சொல்ல வந்த வரைக்கும் ஓகே. கடைசிக்கு விடுங்க பாருங்க. கடைசிக்கு முன்னாடி வரைக்கும் சொன்ன வரைக்கும் நான் வந்து ஆமா பாருங்க நானும் அப்படிதான் சொல்ல வந்தேன். அதாவது நான் வந்து இப்படி இல்லை, நான் வந்து எப்படின்னா யாருமே வந்து எல்லாத்தையும் அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அது வேற விஷயம். எல்லாத்துக்குமே வாங்கம்மா போங்கம்மாங்கிறது தான் அது. ஆனா அது வரைக்கும் ஆமா பாரு நானும் பரவாயில்லன்னு சொல்ல வந்தா கடைசியில் நீங்க வந்து அம்மாச்சியவே வந்து நீ பெரியம்மான்னு கூப்பிட வந்துட்டீங்க. அப்படியே ஆஃப் ஆயிட்டேன். இது வேலைக்கு நம்ம ரிட்டர்ன் எடுத்துவோம் சின்ன அப்படின்னு. வயசுல நாங்க வளர்ந்தது எங்க அம்மா கொஞ்சம் ஏர்லி மேரேஜ். ஸோ அதனால வந்துட்டு சின்ன வயசுல வந்துட்டு அவங்க வீட்டில தான் பெரியம்மா வீட்டில தான் வளர்ந்தோன்றதுனால ஒரு 4 to 5 years அவங்கள தான் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருந்ததுனால அப்பா வந்து இல்லை பெரியம்மான்னு கூப்பிடணும்னு சொல்லி அது அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு, ஃப்ளோ ஆயிடுச்சு. அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ஓகே ரைட்டு விடுங்க. எங்க அம்மா ரொம்ப ரொம்ப ஏர்லி மேரேஜ். சொன்னா ஷாக் ஆயிருங்க, அதனால நான் சொல்லலை. இல்ல வேணாம் விட்டுருங்க, அதை விட்டுருங்க. அடுத்து போறோம். வேற என்ன டிமாண்ட் சேர முடிச்சாச்சு. அண்ணாத்த கதை டாபிக் வந்துச்சு. அதுவா உங்களுக்கு ஸ்பாய்லர் இருக்கும், பரவாயில்ல. அதனால ஸ்பாய்லர் சொல்ற மாதிரி இருக்கும், அதனால வேணாம். ஸ்பாய்லரா? ஏதாவது அப்கமிங் மூவியோட டீமான் ஸ்லேயர்ல ஸ்பாய்லர் அதுதான் அண்ணாத்த தடையாத்தாக்க. ஆமா அவ்வளவுதான், விட்டுருங்க. உங்களுக்கு புரியாது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, விடுங்க. உங்களுக்கு அண்ணாத்த கதையே தெரியல இப்போ வரைக்கும். ஆனா நான் கூட சரி வேற ஏதோ ஒரு இதோட கனெக்ட் பண்ண போறீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் கதையே இல்லையே, அதான் உங்களுக்கு கதை புரியலையே. அப்புறம் அண்ணாத்த கதை என்னன்னு உங்களுக்கு தெரியலையா? அப்போ உங்களுக்கு டீமான் ஸ்லேயர் பிரச்சனை இல்லை, விடுங்க. ஓகே எனக்கு புரியுது, லைட்டா இப்ப ஸ்ட்ரைக் ஆகுது. பட் எப்படின்னு தெரியல, பாப்போம். ஏன்னா நான் கொஞ்சம் பார்த்ததுனால ஒருவேளை இப்படி இருக்குமோன்னு எனக்கு டவுட் ஆகுது, பாப்போம். அட நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல பாரு. நீங்க முதல் சீசனே முழிக்கல, அப்புறம் எப்படி நீங்க பார்த்தனாலங்கிறீங்க? நீங்க ஒண்ணு டேஞ்சிரோ இதுக்கு கற்பனை பண்ணிக்கிறீங்க. முதல் சீசன் முடியல, பட் ஆனா அந்த ஒரு 3 கேரக்டர் வச்சு ஆனா கிடையாது. நீங்க நினைக்கிற டேஞ்சிரோ கேரக்டர்லாம் கிடையாது. அது டேஞ்சிரோ நெசுகோலாம் கிடையாது. நெசுகோலாம் ஒரிஜினல் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். நீங்க ஒண்ணு அங்கிட்டு போயிடாதீங்க. யார்கிட்ட ஸ்பீக்கர்? சுகுமார் ரொம்ப நாளா வந்துட்டு இந்த உருட்டு படத்தை பத்தி சொல்லணும்னு ஆசையா இருந்தாரு. அந்த படம் இப்ப டிஜிட்டல்ல வருது. அவரு பார்க்கணும், அந்த படத்தை கண்டிப்பா ஃபுல்லா பார்க்கணும். எத்தனை வாட்டி ஸ்பேஸ்ல போட்டு சொல்லியிருப்பாரு. எந்த பிளாட்ஃபார்ம்? சிம்பிளி சவுத்லண்ணா. நீங்க பார்க்க போறீங்களா? கண்டிப்பாக. உருட்டாதீங்க. நீங்க வந்து ஒரு படம் யாராவது நல்லா இல்லைன்னு சொன்னாலே பார்க்க மாட்டீங்க, அந்த பக்கமே போக மாட்டீங்க. இதுல இவர் இந்த படத்தை 2 மணி நேரம் செலவு பண்ணி பார்ப்பாராம். இதை நான் நம்பணுமா? மத்தவங்க வேணா நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன். அப்படி நல்லா இல்லைன்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ் என்ன பார்க்க வச்சேன்னா நீதான் போன வாரம். நல்லா இல்லைன்னு சொல்லி பார்த்ததுன்னு சொல்லாதீங்க நீங்க. நான் பார்க்காம இருக்கலாம் தான் பார்த்தேன். அதுக்கு நீ வந்து நீயும் இன்னொருத்தனும் சேர்ந்து என்னென்னமோ இவரும் சேர்ந்து இங்க இருக்காரு பச்சை கலர் மஞ்சள் கலர் டிபி பிரகாஷ் ப்ரோவும் சேர்ந்து நியாயம் நேர்மை தர்மம் பேசி என்ன வந்து பார்க்க வச்சீங்க. நீங்க ஃபுல்லா பாத்துட்டீங்களா? அது பாத்துட்டேன். ஓகே ஃப்ரீயா விடுங்க. அது நாங்க பார்க்க வச்சோம்னு சொல்றதை விட உங்களுக்கு பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் அந்த படம், அந்த சீரியஸ். சரி ஓகே. எனி இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது? பரணி ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. நீங்க டீமன் சர்ச்ங்க. இது சாக்கமோட்டோ டேஸ்னு ஒரு அனிமே இருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல. ஆமா பார்த்தேன். ஐ மீன் பார்த்தது கிடையாது, அது கேள்விப்பட்டிருக்கேன். வீக்லி ரிலீஸ் ஆகும். அது வேணா பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஏங்க நான் என்ன டீமான் ஸ்லேயரே பார்த்து முடிக்கலங்க. சரி அதான் முடிச்சுட்டு வேணா ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். சரி. ஓகே. ராஜ்டிகே ப்ரோ, நீங்க இந்த ஊரு? வர்ஜீனியாவா? இப்போ நீங்க இது க்ளோஸ் ஈவென்ட்டா எப்படி? ஆமா க்ளோஸ் ஈவென்ட் தான் காய். ஒரு 400 பீப்புள் இருப்பாங்க. 400 பீப்புளா? அப்போ நீங்க கொஸ்டின்ஸ்லாம் முன்னாடியே கொடுத்துருவீங்க, அதுக்கப்புறம் வந்து அதுல செலக்ட் பண்ணி உங்களை கேட்க சொல்லுவாங்களா? ஆமா, டைமண்ட் அண்ட் கோல்டு சீட்டிங்ல இருக்கிறவங்க வண்டி தான் கொடுப்பாங்க கொஸ்டின்ஸ். மற்றவங்களாம் சும்மா அப்சர்வேஷன் தான். அதுக்கு எவ்வளவு பிரைஸிங்க? டிக்கெட் $45 டைமண்ட். $45?
பிரியாணி வாங்கி சாப்பிடலாம். சரி, ஓகே. யாருக்கு வரப்போ கோபிநாத் இல்ல இப்ப இந்த $45 ஓகே, பட் ஆனா ஃபுல் ஆகுமா? இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது ஒரு அம்சிருந்தேன் பாருங்க, அதுல லிங்க் இருக்கா உங்களுக்கு? லிங்க் இல்ல, பாக்குறேன், அந்த மெசேஜ் மட்டும் தான் பார்த்தேன் நானு. நான் பார்த்து சொல்றேன். சரி, ஓகே ஓகே ப்ரோ. இவங்க தான் அந்த விக்ரம் அவங்களும் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஓகே ஓகே. சாரி, பிளாட்டினம் அண்ட் கோல்ட். பிளாட்டினம் எவ்வளோ? அதான் பிளாட்டினம் தான் 45. ஃப்ரண்ட் சீட்டிங், ஃப்ரண்ட் 2 சீட்டிங். நீங்க பிளாட்டினம் தான் போறீங்களா? நான் கோல்ட் தான் போலான்னு பார்த்தேன், பட் என் ஃப்ரெண்ட் என்னோட வரவர் வந்து பிளாட்டினம் போலாம் அப்படின்னாரு. சரி, ஓகே. பிளாட்டினம் கோல்டுக்கும் நான் $15 தான் டிஃபரன்ஸ். ஓகே ஓகே. ஒரு மூவி படம் டிக்கெட் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு பக்கத்துல பக்கத்துல பார்த்துட்டு இதெல்லாம் போட்டோ எடுத்துட்டு அனுப்புறாங்க. போட்டோ எடுக்கலாமா? ஏன் ஆப்வியஸ்லி எடுக்கலாம். எல்லாத்தையும் மீட் அண்ட் கிரீட் மாதிரி செப்பரேட்டாவா இல்ல எப்படி? மீட் அண்ட் கிரீட் இருக்கும். ஸ்டேஜ் க்ளோஸ்லி தானே உட்கார்ந்திருப்போம். சரி சரி சரி, ஓகே ப்ரோ. உங்க கேள்வியை கேளுங்க பிரகாஷ் ப்ரோ. இல்ல, அந்த அக்டோபர்ல அனௌன்ஸ்மெண்ட் வருதான்னு கேக்குறேன். ஏகே நெக்ஸ்ட் மூவி இல்லைங்க பிரதர், தெரியல பிரதர். இப்போ இந்த இன்னைக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்ட வரைக்கும் தெரியல, அப்டேட் வருமாங்கிறதே தெரியல. அதனால நான் கரெக்டாக கன்ஃபர்மேஷன் கிடைச்சா சொல்றேன், இல்லைன்னா அப்படியே விட்டுருவோம். அதுதான் நல்லது. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அவர் படத்துக்கு எப்பயுமே சொல்றேன், அதுவா வரப்போ வரட்டும், ஃப்ரீயா விடுங்க. நம்ம கேட்டு 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 அது வந்து ஒரு டைம்ல அவங்களா திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா விடுறாங்க. ஸோ அதனால வந்துட்டு அதுவா வரப்போ வரட்டும். சரி, இப்போ அந்த லிஸ்ட்ல வந்து சிம்பு படமும் ஆட் ஆயிடுச்சு. அதுவா வரப்போ வரட்டும். இவங்க படங்கள் தான் நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணா அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுது. அப்ப இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லாம் இங்கிலீஷ்ல தான் டைட்டில் வைக்கணும்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா இல்ல சும்மா கதை அடிக்கிறாங்களா? இந்த 3 பேர் இங்கிலீஷ்ல வச்சாதான் நாங்க வாங்குவோம். அது நியூஸ் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, பட் எனக்கு யார சொல்லுவா? அந்த 3 பேர் தான், இந்த 3 பேர் தான் சொன்னாங்க. இல்ல, பட் நான் எங்கேயோ பார்த்தேன் அந்த நியூஸ் ஆர்டிகல் சம்திங் அந்த மாதிரி இதுலயோ பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். எங்கேயோ பார்த்துருக்கேன், பட் அது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சர்ச் பண்றதுக்கு. ஸோ அதனால வந்துட்டு இங்கிலீஷ் டைட்டில் வைங்கன்னு சொல்லி இது பண்றாங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் எங்கேயோ பார்த்துருக்கேன், அவ்வளோதான். பட் அது ஒன்லி தமிழ் மூவிஸ் தான். அது மலையாள மூவிஸ்லயும் மலையாளத்துல தான் டைட்டில் வைக்கிறாங்க. மலையாள மூவிஸ் நிறைய மூவிஸ் வந்து மலையாளத்துல டைட்டில் வைக்கிறாங்க. அதெல்லாம் சேல் ஆகுது. ஏன் இங்க தமிழ் படத்துக்கு ஒண்டி அந்த ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க? ராஜ்ஜி ப்ரோ, நீங்க தமிழ் மூவி வந்துட்டு 10 மூவில 8 மூவி வந்துட்டு உங்களுக்கு ஓடிடில சேல் ஆயிரும், ஓகேவா? மலையாளம் மூவிஸ்ல உங்களுக்கு 10 மூவில 4 மூவி 5 மூவி தான் ஓடிடில சேல் ஆகும். நிறைய படம் சேலே ஆகாது. அப்படியே சேல் ஆகுறதுனாலும் உங்களுக்கு வந்துட்டு எண்ட் ஆஃப் த டே வந்து இந்த சைன் அப்லே மனோரமா மேக்ஸ்ன்னு சொல்லி, இப்ப நம்ம ஊர்ல எப்படி சன் நெக்ஸ்ட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன படங்கள் எல்லாமே அவங்க தான் எடுக்கிறாங்க. பட் லார்ஜ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், நெட்ஃபிளிக்ஸ் இல்லை அமேசான் பிரைம் இல்லை ஹாட்ஸ்டார் நிறைய மலையாளம் ஃபிலிம்ஸ் வாங்குறாங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் வந்து இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த மேஜர் ஆக்டர் ஃபிலிம்ஸ் தான் வந்து வாங்குறாங்க. சின்ன படங்கள் வாங்குறதுக்கு யாருக்குமே ரெடியா இல்லை. நான் பார்த்த வரைக்கும் இந்த சன் நெக்ஸ்ட் தான் வந்து நிறைய சின்ன படங்கள் தமிழ் படங்கள் வாங்குறது. ரீசெண்டாக பார்த்த வரைக்கும் வந்து இதுதான். அது இல்லாமல் இன்னொரு இது நான் எக்ஸ்க்ளூசிவ், அதாவது நீங்கள் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் கொடுத்துக்கோங்க, பட் எவ்வளோ வியூஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி காசு தரும் அப்படின்றது தான். அந்த இதில் தான் டேர்ம்ஸில் தான் இப்போ வந்து பாம் படம் வந்து 6 ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து ரிலீஸ் ஆகுது. மலையாளம் ஃபிலிம்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ஓடிடி சேல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. அவங்க டேரெக்டாக தேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நிறைய படம் ஓடிடியில் இன்னும் வராமல் இருக்கு. அது வரல, யோசிச்சு பாரு. அது எப்போ வரும் தெரியல. அது எந்த பிளாட்ஃபார்ம்லயும் இல்லைங்க. அது வராதுங்க. அது வரும், மேபி அவங்க வந்து சின்ன பிளாட்ஃபார்ம் கொடுக்கறதுக்கு இது பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஷுவரா இல்லை. பட் அந்த படம் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தியேட்டர்லாம் வந்து, பட் ஆனா இன்னும் அந்த படம் வரல பாத்தீங்களா? இல்ல, அது பிளாக் மார்க்கெட்ல கூட வரல. அது
லைக் டிஜிட்டல்ல மத்த ரிலீஸ் ஆகும்ல. மலையாளம் மூவிஸ் உங்களுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து உங்களுக்கு ஹெச்டி லீக் ஆகாது ப்ரோ. ஏன்னா நான் சொல்றேன், இப்போ தமிழ், தெலுங்கு, இந்த கன்னட ஃபிலிம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிந்தி டப் போகிறப்போ அஃப்கோர்ஸ் எந்த ஒரு ரீஜனல் ஃபிலிம்ஸ் ஹிந்தி டப் ஆச்சுனாலும் அந்த படம் ஷுவராக ஹெச்டி லீக் ஆகும். இது நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், பட் இப்பயும் அதுதான் சொல்கிறேன். பட் மலையாளம் ஃபிலிம்ஸ் மேஜர் ஃபிலிம்ஸை வந்து அந்த ஒரு இதை வந்து பண்ண மாட்டாங்க. அவங்க ரீஜனலாக அவங்க இதுக்குள்ளேயே கேரளாலேயும் மோஸ்ட்லி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப செலக்டட் தேட்டர்ஸ் மட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனாலேயே வந்துட்டு அவங்க ஃபிலிம்ஸ் எதுவுமே பெருசாக வந்து லீக் ஆகி நான் பார்த்ததில்ல. நடுவில் வந்து கொஞ்ச நாள் வந்து இந்த ஒரு ஸ்ப்ரீ கண்டினியூ ஆச்சு. எந்த ஒரு படம் எடுத்துக்கிட்டாலுமே வந்து ஹெச்டி லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது மோஸ்ட்லி வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாச்சுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் தெரில, முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் வந்து அது கம்மியாக இருக்குன்ற மாதிரி தோணுது. பட் இப்போவுமே அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் ஹிந்தி டப் ரிலீஸ் ஆச்சுன்னா, தேட்டரில் ரிலீஸ் ஆச்சுன்னா அஃப்கோர்ஸ் 2 வீக்ஸில் வந்து ஹெச்டி வந்து லீக் ஆகுது. அது உண்மைதான். தமிழ் படத்துக்கு மலேசியால இருந்து ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. இவங்க மலையாள படம் துபாய்க்கு போகுது, அங்கெல்லாம் எமிரேட்ஸ்ல கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்களா? எனக்கு தெரியல. நானும் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த சிங்கப்பூர், மலேசியா சைடு தான் சொல்றாங்க, கல்ஃப் செல் டைம் சொல்றாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும், செக் பண்ண வரைக்கும் சொல்றேன், அந்த சைட்ல இருந்து தான் வருதுன்னு சொல்றாங்க. இப்போ எனக்கு தெரியல, ஒரு படம் வந்துட்டு லீக், நான் படம் பேர் மென்ஷன் பண்ணல, பட் இருந்தாலும் வந்து லீக் ஆயிடுச்சு ஹெச்டி. பட் உங்களுக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வர்றதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குன்றப்போ எப்படி இது இதாச்சுன்றது ஷாக்கிங்கா இருக்கு எனக்கு லைட்டா. அதே டைட்டில் தான், அது தமிழ்ல மட்டும்தாங்க ரிலீஸ் ஆச்சு. எனக்கு அதுதான் புரியல, தமிழ்ல மட்டுமே ரிலீஸ் ஆன ஒரு படம் எப்படி வந்து இதாகுதுன்னு சொல்லிட்டு. மேபி எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இவ்வளோ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல கொடுக்கறதுனால வந்துட்டு மேபி எங்கேயாவது ஒரு இதுல வந்து லீக் ஆயிடுச்சோ இந்த கொடுக்குற ப்ராசஸ்லன்ற எனக்கு ஒரு டவுட்டு. அவ்வளோதான், ஷுவரா நான் அசியூம் தான் பண்றேனே தவிர கன்ஃபார்மா எதுவும் சொல்லல. என்னோட அசம்ஷன், பர்சனல் ஒப்பீனியன். பிரகாஷ் ப்ரோ, நீங்க இந்த வாக் பாத்தீங்களா இல்லையா? இன்னும் அந்த வெயிட் லிஸ்ட்ல தான் இருக்கா? இல்லைங்க பிரதர், ஆக்சுவலி இந்த டீமன் ஸ்லேயர் பார்த்தனால அதை பார்க்கல, அப்போ நிப்பாட்டிட்டேன். ஏன்னா தேட்டரில் ஓடும்போது டீமன் ஸ்லேயரை பார்த்துடணும், அதனால அதை வேகமாக ஒரு சீசன் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு இப்போ தேட்டரில் முடிச்சதுக்கப்புறம் அதை பார்ப்போம். அந்த வாட்ச் லிஸ்ட் நிறையா இருக்குன்னு சொல்லியிருந்தேன், அது அதில் தான் இருக்குது, அதெல்லாம் பார்த்துருவேன். இந்த வாரத்தில் அதை எல்லாமே பார்த்துருவேன். சூப்பர், ஓகே. கிரீன்லேண்ட் பார்ட் 2 வருது. நீங்க இன்னும் கிரீன்லேண்ட் பார்ட் 1 நீங்க பார்க்கல போல யாருமே. என்ன படம்? கிரீன்லேண்ட் போட்டு பார்த்து சரியில்லைன்னு நிப்பாட்டிட்டேனே, அந்த படம் தான். அது இன்னொரு படமும் டவுன்லோட் பண்ணி நிப்பாட்டிட்டேன். ஆமா, இன்னொரு படம் வந்து இந்த ரோட்டன் டொமேட்டோஸ், நம்ம பர்னி சொல்ல ராட்டன் டொமேட்டோஸ், அதுல போட்டு பார்த்து ரிவ்யூ சரியில்லை நிப்பாட்டிட்டேன். அதுல பார்த்து நிப்பாட்டினீங்களா? நீங்க பாருங்க, நல்லா இருக்கும். அது கிரீன்லேண்ட் சூப்பரா இருக்கும். சரி, ரைட், ஓகே, பார்ப்போம். ஓகே, வேற என்ன ஸ்பெஷல்? வந்திருக்காரு இது மகேஷ் பாபுவும் ராஜமௌலி சேர்ந்து பண்றாங்களே அந்த படத்துக்கு வந்து பஸ் டைட்டில் வந்து வாரணாசியா, டைட்டில் பஸ் வாரணாசி. ஆமா, எல்லா தெலுங்கு மீடியாலையும் போட்டுட்டு இருக்காங்க. கமல் ப்ரோ என்னது வாரணாசிங்க ஊர் பேரு வர, அது இல்ல அந்த பாட்டுல இந்த பாட்டு இந்த வரும் வாரணாசி. நீங்க வாரணாசி முன்னாடி அந்த மாதிரி வாரணாசி அந்த பாட்டை மட்டும்தான் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா?
நான் மத்தது கேட்டிருக்கேன். பட் ஆனா எனக்கு வாரணாசின்னு சொன்னா எனக்கு அந்த பாட்டு தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. அதனால சொன்னேன். அது செம்ம பாட்டு. ஏய் என்னங்க சிரிக்கிறீங்க? ஒரு ஜெய் ஸ்ரீராமோட ஹெவியா அடிக்குது டைட்டில். இனிமே அவர் 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 அந்த படம் அந்த ஒரு இதுதாங்க வந்து டார்கெட்டு. தெலுங்கு சைடும் சரி, கன்னட சைடும் சரி. இந்த பேன் இண்டியான்னு வந்துடுச்சுனாலே வந்துட்டு அந்த ஒரு இதுதான் வந்து எனக்கு RRRலயே வந்துட்டு கொஞ்சம் ஏர்லி ஸ்டார்ட்டா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அவங்க தானே அது ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வேற என்ன? ராமரோட எதையாச்சும் தேடி போவாரோ மகேஷ் பாபு, ஒருவேளை ஏதாச்சும் ஒரு ஆர்னமெண்ட்ட. இல்ல கமல் தாண்டி வருவா பூச்சாண்டி. கமல் ப்ரோ சொல்லுங்க. தானே இந்த ராமர் ரெஃபரன்ஸ் வச்சாங்க ஃபர்ஸ்ட். ஆமா 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 ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்க. அவர் தான் ஆரம்பிச்சு விட்டாரு. அவர் தான் ஆரம்பிச்சு விட்டாரு. இப்ப அவரு அதே மாதிரி ஒரு படம் பண்றாருன்னா அதுல சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவரை பண்ண மாட்டாரு நம்புவோம். அதை மட்டுமே மெயினா பண்ண மாட்டாரு. என்ன ப்ரோ கேக்கல? இல்ல அதை மட்டுமே வச்சு பண்ண மாட்டாரு நம்புவோம். அது சும்மா ஜல்லி அடிக்காம ஏதாச்சும் ஒண்ணு வச்சிருப்பாரு அவரு. அப்போ இல்ல அந்த இந்த படம் அனுமான் ரெஃபரன்ஸ். எனக்கு என்ன சொன்னாங்க இந்த படம் அனுமான வச்சுதான் இருக்கும். நாங்க இந்த படம் படம் எனக்கு என்ன இந்த படம் வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி இந்த டைட்டில் இதை வச்சுட்டாங்கன்னா ஃபுல்லா இதை வச்சே மட்டுமே அவர் ஒப்பேத்த மாட்டாருன்னு தோணுது. மேபி ரெஃபரன்ஸா இருக்கும். மீன்ஸ் RRR வர கிளைமேக்ஸ் ஷாட் மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல வைப்பாங்களே தவிர படம் ஃபுல்லா வந்து இந்த ஒரு கண்டென்ட்டை மட்டுமே வச்சு நம்பி எடுத்துட்டு போக மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அதுதான் நானும் சொல்றேன். அப்படி பண்ண மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை தான். சரி பாப்போம். ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் தான் அந்த கல்லு வந்து வாரணாசியில தான் விழுந்துச்சு. இந்த வாரணாசி அப்படிதான் போயிடும். அதை எடுக்க ஒருத்தனாலதான் முடியும். மாவீரன் எனக்கு ஒரு டவுட். இந்த ஹிந்தியில ஒரு படம் வந்துச்சு இல்லைங்க, ஏதோ ஒரு கடலுக்கு அடியில ஒரு சயின்டிஸ்ட். அது என்ன கான்செப்ட்? அது இந்த ராமர் பாலர் சொல்லுவாங்கல்ல பாத்தீங்களோ, ஸ்ரீலங்காவையும் இதையும் இந்தியாவை சேர்க்கிறது ஒரு பாலம் இருக்கு. ராமர் கட்டின ராமாயணத்துல வரும்ல, அது வந்து அந்த டைம்ல வந்து உண்மையாவே வந்து ஒரு பாலம் கட்டுறதா இருந்துச்சு ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும். அப்போ வந்து இவங்க இந்த அமைப்பெல்லாம் சேர்ந்து அதை கட்டக்கூடாது, அது வந்து ராமரோட புனித ஸ்தலம், அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணாங்க. அதை வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து இவர் அனுப்பிடுவாங்க. அக்ஷய அவர் சயின்டிஸ்டா இருப்பாரு. இது வந்து மேன்மேடுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் போய் கண்டுபிடிப்பாரு. எல்லா இடத்துக்கும் போவார். ராமர் இருந்த இடம் எல்லாத்துக்கும் டிராவல் பண்ணுவாரு. ஸ்ரீலங்கா எல்லா பக்கம் போவாரு. ராமர் இருந்த இடத்துல அவர் நிரூபிப்பாரு. அவர் வந்து ஒரு இதா இருப்பாரு, சாமியே பிடிக்காதவரா இருப்பாரு. கடைசியில சாமி பிடிச்சவரா வேற மாறிடுவாரு. கடைசியில அது ஒரிஜினலாவே ராமர் கட்டின படம்னு சொல்லி முடிச்சிருவானுங்க படத்தை. அவ்வளவுதான். அது கிட்டத்தட்ட ஒரு இந்த படமா தான் இருக்கும். அந்த இது சொல்ல வேணாம், அங்க உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகே ஓகே. இல்ல இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு படம் வந்துச்சுல, சாமி நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில சாமி நம்பிக்கையா மாறுற மாதிரி. கண்ணப்பாவா? ஐயா அந்த படம் தான் வருமா? ஏங்க அந்த ட்ரெய்லர் அப்படிதாங்க இருந்துச்சு. நான் படம் பார்க்கல, அதான் கேட்டேன். ஆமா கண்ணப்பாவா? இல்ல இது புது ட்ரெண்டா இருக்கும் போலயே, சாமி நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு சாமி நம்பிக்கை வர வைக்கணும்ட்டு. இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் சொல்றேன். அது வந்து சன் டிவில போட போறானுங்க. என்னது? கண்ணப்பாவை சன் டிவிலியா? ஆமா. இது அதுக்கு மேல ஷாக்கிங். கருண் மத்தவங்க விடுங்க, நம்ம எல்லாம் சாமியை பழிச்சு பேசக்கூடாது. கருப்ப வர நிறைய முட்டு. ஆமா கருண் ப்ரோ, நம்மள அதுதான் நமக்கு அதுக்குதான் இருக்கு. ஆமா நான் என்ன பண்ணேன்? கண்ணப்பான்லாம் சிரிக்க கூடாது. கண்ணப்பான்லாம் சிரிக்க கூடாது, கருப்பு வருது, அதுவும் சாமி படம்ன்றாரு. இந்த படம் வருது இல்ல ப்ரோ, பரணி ப்ரோ
டைரக்ட் ரிலீஸ் நாளைக்கு ரிலீஸ் தானே அருண்நிதி படம். ராம்போ இன்னும் ஒரு 4 மாசத்துக்கு நம்ம எல்லாம் இன்டெலெக்சுவலா பேசவே கூடாது. இல்ல மாவீரன், நீங்க நீங்க எனக்கு தெரிஞ்ச ஆர்ஜே பாலாஜி வந்து அப்படிலாம் பண்ண மாட்டாரு. அது வந்து சும்மா ஏதாவது ரெஃபரன்ஸா 1-2 சீனா இருக்குமே தவிர வந்துட்டு இந்த சாமி அப்படி இப்படின்லாம் போக மாட்டாரு அவரு. படமே இருக்காரு ப்ரோ வருடி ப்ரோ அப்படிப்பட்ட படம் தான். என்னங்க சொல்லுங்க, எனக்கு டீசர் வக்கீலா போராடி தோத்து அதுக்கப்புறம் கருப்பா மாதிரி நீதி வாங்குற மாதிரி படம் ப்ரோ. சாமி தான் முக்கியமானது. அதே ப்ரோ உண்மைதான் ப்ரோ, சாமி தான் முக்கியமானது அந்த படத்துல. நாட்டார் அந்த கருப்பு சொல்ற கதையை பார்த்தாலே எனக்கு வந்துட்டு அது எப்படி இதாகுன்றது ஒர்க் ஆகுன்றது எனக்கு டவுட்டா இருக்கு. உங்களுக்கு தான் ஆகாதுன்னு எங்களுக்கு தெரியும். சரி, எவ்வளவு கன்வின்சிங்கா எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். பர்னி முடிச்சிடலாமா? ஓகே, நான் முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 மணி ஆச்சு. ஓகே, பாய். நாளைக்கு சந்திப்போம். பாய்.